அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை Hallelujah, Jesus. Oh, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. Oh, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. சபையெல்லாம் சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வேற ஒன்றே எங்களுக்கு வேண்டாம் ராஜா. உடைய கிருபை மாத்திரம் போதும், உடைய இரக்கம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உடைய தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. கழுகை போல, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்கள் என்னை பறக்க செய்தி. கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்கள் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. சபையா சொல்லுங்க, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா, சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினி, சாத்தானை செய்திடும் பலனாயிற்று. ஓ சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினி, சாத்தானை செய்திடும் பலனாயிற்று. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசு. இயேசு நீரே, இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. சபை சொல்லுங்க, இயேசுவே நீரே, இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. பனை போல, பனை போல என்னை சேமிக்க செய்தி, கேதுரு போல் என்னை வாழ செய்தி. பனையை போல
இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சபை நல்லா கரம் தட்டி, நல்லா கரம் தட்டி, எல்லாரும் நல்லா கரம் தட்டி, யாரும் சும்மா இருக்க வேண்டிய எல்லாரும் நல்லா கரம் தட்டி. ஹல்லேலூயா. ஓ அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சபையா யாரும் பாடுவோம். அதிகாலையும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உமக்கு எங்கள் ஆராதனையை செலுத்துறோம் ராஜா. எங்க மத்தியில் இருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆதியில் ஜலத்தின் மேல் உலாவின் ஆவியானவர் எங்க மேல் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. எல்லாவித சோம்பலும் அவளையும் கத்தர் எடுத்து போடுவாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கரங்களுக்கு பிடித்து சொல்லுங்க, கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் நல்லவர். சபையார் சத்தம் பத்திரிய பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா சிரிச்சுட்டு கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாவித துக்கத்தின் ஆவியும் எல்லாவித கழிப்பின் ஆவியும் கத்தர் எடுத்து போவாராக. ஹல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்தது சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் நம்மளை என்றென்றைக்கும் தாங்கும் கிருபை. ஹல்லேலூயா. 1 2 3 go. நல்ல கரம் தட்டி, கரலை உயர்த்தி தட்டி. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் கிருபை. கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தி செய்ய, கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் துளையல், அக்கினியின் துளையில் வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. என்னுடைய கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. ஓ அக்கினியின் சுழல் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என்னுடைய கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லேலூயா, அல்லே அல்லேலூயா.
வலுவாமல் காத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே, கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் சிங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. ஓ, பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் சிங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஓ ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த நல்ல கரம் கட்டி, கிரியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஓ, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை என்னை தாங்கினதே, கிருபை. சபையார் சொல்லுங்க, சபையார். தாங்கினதே, இனதே உம் கிருபை, உம் கிருபை என்னை நடத்தினதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஓ ஹல்லே ஹல்லே. கரம் தட்டி, ஓ ஹல்லே ஹல்லேலூயா, வேகமாய் ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே. ஒரு விஷயம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து கர்த்தரை ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க. கையை கீழே போட்டிருக்கவங்க சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அவங்கள மேலே கூட்டு பாட சொல்லுவேன். எத்தனை பேர் சொன்னீங்க, கத்து நம்மளுக்கு செய்த கிருபைக்காக நான் சந்தோஷமா இருக்கிறேன்? நல்ல கரங்களை உயர்த்தி. யோசேப்போட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவனோட சகோதரர் அவன் என்ன நினைச்சாங்க? அவ்வளவுதான், இவனை வித்துடலாம். அவன் மேல பொறாம. உங்க மேல நிறைய பேர் பொறாம இருப்பாங்க. ஓகே, எத்தனை பேர் சொல்லுங்க, என் மேல நிறைய பேர் பொறாமையா இருக்கிறாங்கன்னு? என்னங்க, என்னை பார்த்து யாருங்க பொறாமப்படுறது? நோ 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 நோ. கர்த்தர் கூட இருக்கிறது படியால் எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. If people think and are happy for you, it means that God hasn't blessed you. In the meantime, if people look at you and if they envy you, it means that God has blessed you. மக்கள் உங்களை பார்த்து உங்களை ஓகே இவங்க பரவாயில்லன்னு நினைச்சாங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலன்னு அர்த்தம். மக்கள் உங்களை பார்த்து பாரு எப்படி வளர்ந்துருக்கான் அப்படின்னு நினைச்சாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தான்னு அர்த்தம். அதனால பொறாமப்பட்டா கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேர் சொல்லிக்க, இனிமேல் யாராவது என்னை பார்த்து பொறாமப்பட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு. 4 பேர் நான் அசிங்கமா பேசினா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஜீமானா. யோசேப்போட வாழ்க்கையில என்ன, அவனோட சகோதரர் என்ன நினைச்சாங்க? என்ன அப்பா இவனுக்கு மட்டும் எல்லாம் சூப்பரான ரோப் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாருன்னு அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க.
ஆனா யோசிப்பு என்ன அது நினைக்கல. அவங்க என்ன யோசித்தாங்க, ஓகே இவனை வித்துடலாம், எகிப்துல போய் என்ன செய்வான், பிரமிட் கட்டுறதுக்கு மாவு அரைச்சிட்டு இருப்பான், நல்ல சங்கலை சரி பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, யார் யாரெல்லாம் இவன் ஒண்ணும் இல்லாம போவான்னு நினைச்சாரோ அவங்க எல்லாரும் அவன் காலில் வந்து விழுந்து அரிசி பெடுமுறையா செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்யற அற்புதங்கள் நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். உடனே நம்ம கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கலாம், ஓகே உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் இருதயம் ஆசைப்பட்டு பூரிக்குவேன், இன்னும் ஆசைப்பட்டு பூரிக்கவே இல்லைன்னு நினைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மளையே ஆஸ்வதிக்கிறது குறித்த காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அவர் ஆஸ்வதிக்கும் போது நம்ம நினைச்சு பார்க்காத something like 360 degree change. ஹல்லேலூயா. செங்கடல் இஸ்ரவேலர்கள் நடுவில் நடந்து போகும்போது அது எப்படி இருந்துச்சாமா, வெட்டாந்தரை, ஜஸ்ட் ஆப்போசிட். தண்ணி இருக்கிற இடத்துக்கும் வெட்டாந்தரைக்கு என்ன சம்மதம், ஜஸ்ட் ஆப்போசிட். So if God is with you, he will bless you 360 degrees. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை 360 டிகிரி ஆஸ்வாதம் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. கரம் தட்டி எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஓகே, look at the step. ஓகே, இந்த மூவ் பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் அண்ட் ரைட் லெக் பக்கத்துல உங்க லெஃப்ட் லெக் கொண்டு போங்க. ஓகே, ட்ரை ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட். இது நீங்க செய்யும் போது கை என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் மாட்டிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. 1 2 3 கோ. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் 1 2 3 கோ. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற, என்னைக்கும் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என்னைக்கும் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என்னைக்கும் எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என்னைக்கும் எல்லாம் மாற போகுது, விசாலமா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமை, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. 1 2 3 கோ. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஓ கம்பட்டி ஓ எல்லாரும் சொல்லுங்க, ஓ ஓ ஓ ஓ ஓ எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என்னைக்கும் எல்லாம் மாற போகுது, விசாலமா மாற போகுது, என்னைக்கும் எல்லாம் மாற போகுது, அது
போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது. அது புதுசா என் நெருக்கமெல்லாம் சொல்லுங்க திரும்பி, நெருக்கமெல்லாம் மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, விசாலமா மாற போகுது. நெருக்கமெல்லாம் மாற போகுது, விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, விசாலமா மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் கரத்தட்டி மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் ஜனங்களை உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஓ எப்படி கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. நடக்கிறம் தட்டி மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எல்லாத்தையும் எனக்காக மாற்றி தருவாங்க? ஹalleluya. அவன் கண்களை மூடி ஜீசஸ் ஏமாயினா. ஹalleluya. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, தூய ஆவியே, ஆவியே மாறுமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, ஓ ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே, ஆவியே மாறுமே, ஆவியே வாருமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. வறண்டு போன வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் எங்குதே, தூய ஆவி தேவ ஆவி மழை போல் வாருமே. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் எங்குதே, தூய ஆவி தேவ ஆவி மழை போல் வாருமே, ஆவியே. தூய ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். எல்லாவித காரியங்களையும் மாற பண்ண வல்லவர். ஓ வாருமே, ஆவியே வாருமே, ஜீவன் தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே, ஆவியே வாருமே. எங்க மத்தியில் வருவீராக. சபையார் கண்களை மூடி தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய், ஓ ஆவியே
வாழ்க்கையில் வறண்ட நிலைமையில் இருக்கிறோம். கர்த்தர் புதிய அபிஷேகமாகிய மழையை கொண்டு அவர் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தூய ஆவி, தேவ ஆவி, மழை போல் ஆவியே வாருமே. சபை நல்ல கரங்களை தட்டி, சபை நல்ல கரம் தட்டி, தேவன ஆவியானவரை யார் சும்மா இருக்க நல்ல கரம் தட்டி, ஆவியே ஆவி எங்க மேல் ஊற்றுகிறார் ராஜா. ஒரு புதுப்பிக்கிற ஆவி, எல்லாவித பழைய ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வியாதியோடு கஷ்டப்படுவோம், வியாதியோடு கஷ்டப்படுவோம், சுகத்தை பெறணுமே. சுகமாக்கும் தேவ ஆவி இறங்கி வாருமே. வியாதியோடு இருக்க எல்லாரும் விசுவாசத்தோடு தெய்வீக சுகத்தை தர வல்லவரே. சுகமளிக்கிற ஆவியானவர், சுகமளிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு மேல் இறங்கி வருவீராக. ஆவியானவரை கடந்து வருவீராக. இந்த நாளில் கூட தகப்பனே சுகமளிப்பீராக நிச்சயிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சரீரங்களை வேலை உண்டாகட்டும். சரீரங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கட்டிலிருந்தும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். நிச்சயமான விடுதலை உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே புரிந்தோடி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே the healing spirit of the Lord, the healing spirit of the Lord. ஓ இயேசுவின் நாமத்திலே ஆவியானவர் இறங்கி வருவீராக. சுகமளிக்கிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே சுகமளிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு மேல கடந்து வருவீராக. சரீரங்களை தொடுவீராக. touch in the name of Jesus, touch in the name of Jesus. ஒவ்வொரு சரீரங்களும், ஒவ்வொரு சரீரங்களையும் விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கி வருவீராக, எங்கள் மேல் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. வியாதியோடு, வியாதியோடு கஷ்டப்படுவோம், சுகத்தை பெறணுமே. சுகமாக்கும் தேவாவி இறங்கி வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோம், வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிற வேளையில தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பு கொண்டு இருக்கிறார். வியாதியோடு கஷ்டப்படுவோம். ஆண்டவரே சுகத்தை பெற வேண்டும் அப்பா, சுகத்தை பெற வேண்டும் பாபா. ஆவியே வாருமே, இறங்கி வருவீராக. ஆண்டவரே சுகமளிக்கிற ஆவியானவர், சுகமளிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு மேல இறங்கி வருவீராக. சுகமளிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு சரீரங்கள் மேல இறங்கி வருவீராக. அப்பா நீர் தொடுவீராக, அப்பா நீர் தொடுவீராக. தெய்வமே நீ தொடுவீராக. நீ தொட்டு சுகமாக்குகிற தேவன் அல்லவோ. உங்களுடைய தொடுதலை பெற்றுக் கொள்ளட்டும், உங்களுடைய தொடுதலை பெற்றுக் கொள்ளட்டும், உங்களுடைய தொடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ரீமா நாமா நாமா ஷபுரா நதனே. ஆவியே வாருமே. நீங்க செவிங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரத்துல அப்பா இறங்கி வருவீராக. கேளுங்க ஆண்டவரத்துல இறங்கி வருவீராக. வாருமே ஆவியே வாருமே. வறண்டு போன, வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் எங்குதே. தூய ஆவி, தேவ ஆவி மழை போல் வாருமே. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் எங்குதே. தூய ஆவி, தேவ ஆவி இப்போ மழை போல் வாருமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே.
தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, உன்னதமானவருடைய மகிமை. ஆண்டவரே இறங்குவீராக, தேவனை இறங்குவீராக, சுகமளிப்பீராக, சுகமளிப்பீராக. சரீரங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாரும் இந்த வேளையிலே ஆண்டவரத்தை கேளுங்க. அப்பா எங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்துங்கன்னு கேளுங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பாராக. கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே சுகப்படுத்துவீராக, 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 பலப்படுத்துவீராக. பலப்படுத்துகிற ஆவியானவர் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. கேளுங்க ஆண்டவரிடத்துல. இப்பொழுதே ஆண்டவர் நிரப்ப போகிறார். வியாதிப்பட்ட இடங்களிலே தேவனுடைய தழும்புகளால் சுகமாக போறீங்க. தேவனுடைய தழும்புகளால் சுகமாக போறீங்க. ஒரு விசைக்கு விட கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் இறங்குவீராக. அப்பா இறங்குவீராக, தொட்டுவீராக, தொடு சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. சுகப்படுத்துகிற ஆவியானவர் நம்ம மேல் கடந்து வருவாராக. எல்லாவித பலவீனங்களுக்கும் ஆட்படுவாராக. ஆதியில் ஜலத்தில் அசைவாடின ஆவியானவர் நம்ம அனைவர் மேலும் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக சுகம் தேவன் தருகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு கரம் தட்டி நீங்க சுகத்தை தருவீராக. வாழ்வே ஆவியே, வாழ்வே ஆவியே, வாழ்வே. கரங்களை தட்டி அந்த தேவனை அவர் நம்மை விடுவிக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நிச்சயமான விடுதலை கட்டளை வல்லவராயிருக்கிறார். நிச்சயமான விடுதலை. சரீரங்களை வியாதியோடும், சரீரத்தில் பலவீனத்தோடும், இருதயத்தில் சோர்வோடும் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையானது இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணினது போலவே உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண போகிறாய். உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். உன் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். உன் ஆவியில ஒரு விடுதலை உண்டாகும். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, எல்லாரும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் 2 கரங்களை, யாருடைய கை கீழே இருக்க வேண்டாம். கொயர் நீங்களும் உங்கள் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சரீரங்களிலே நம்முடைய பலன் உண்டாவதாக. வியாதியோடு வந்திருக்கிற ஜனங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, நீர் மரித்து போனீர், ஆனாலும் உயிரோடு எங்களுக்காக எழுந்து எங்களுடைய வியாதிகளையும், எங்களுடைய சோர்வுகளையும், எங்களுடைய பலவீனங்களையும் சிலுவைகளை வெற்றி சிறந்து எங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்த தேவனா இருக்கிறபடினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளேயும் தகப்பனே சுகமளிக்கிற ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் பலப்படுத்துகிற ஆவியானவர் இறங்கி வருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சரீர உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பலனடை கொண்டிருக்கிறது. இப்பொழுதே பலனடை கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவரே சரீரங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். சரீரங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். தேவ ஆவியானவர் ஆண்டவரே சரீரங்களுக்குள்ள கலந்து வந்து சுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரீரங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஆவியினாலே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். சரீரங்கள் பலன் அடைவதாக. ஆமென். சரீரங்கள் பலன் அடைவதாக. சரீரங்கள் பலன் அடைவதாக. வியாதிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற சரீரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமான விடுதலை உண்டாய் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்கிறார். விசுவாசிங்க. வருகிற நாட்களிலே தேவன் இன்னும் அதிகமான அற்புதங்கள், அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். கரங்களை கோர்த்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பிரசவத்திற்கு காத்திருக்கிற சாரா, மோனி, பிரிசுலா, ரேவதி, பிரேமலதாக்கா ஜெபிக்கிறோம். தகப்பனே, சுகப்பிரசவம் உண்டா கிருபை செய்வீராக.
துரைசாமியாக்கா ஜெபிக்கிறோம், பரிபூர்ண சுகம் உண்டாக கிருபை செய்வீராக. குணசுந்தரி அம்மாக்காக ஜெபிக்கிறோம், பலவீனம் மாற தேவனை கிருபை செய்வீராக. கரங்களுக்கு ஒத்து கொண்டிருக்கிற வேலையிலே செப்டம்பர் 25 நம்முடைய ஆண்டு விழா. அந்த கூட்டத்துக்காக ஒரே நிமிஷம் நல்ல சத்தத்தை ஜெபிங்க எல்லாரும் சேர்ந்து. செப்டம்பர் 25 கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதனால் கூட்டம் மகிமையாய் காணப்பட வேண்டும். எல்லா காரியம் நிறைவாய் காணப்பட வேண்டும். ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே செப்டம்பர் 25 அது ஒரு மாபெரும் விழாவாய் இருப்பதாக. ஆண்டவரே அநேக ஜனங்கள் வரணும். விசேஷமா ஜெபிங்க. அந்த நாள் கூட்டத்தின் நிமித்தமாக ஒரு கூட்ட ஜனம் சபையில சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஜெபிங்க. இந்த 14ஆம் ஆண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாடும் பொழுது தேவனுடைய மகிமை கடந்து வரும்படியாக, தேவனுடைய மகத்துவமான வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிங்க. தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். ஜெபிங்க. அதற்காக கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்த ஜனங்கள் கொடுக்கும்படியாக அவருடைய கைகளை தேவன் பலப்படுத்த வேண்டும். வருகிற ஊழியக்காருக்காக ஜெபிங்க. ஆண்டவரே வருகிற பாஸ்டர் ஆண்டன் ராஜாமணி அவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தேவன் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. அவருடைய சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். ஜெபிங்களே, எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்களே. ஆண்டவரே பலப்படுத்துவீராக. கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் பலப்படுத்துவாராக. பலப்படுத்துகிற தேவன் தாமே அவரை பலப்படுத்துங்க. அவரை எங்கள் மத்தியில் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆமென். அப்படி ஜெபிப்போம். ஆலய கட்டுமான பணிக்காக தகப்பனே, எங்கள் ஆலயத்தை நாங்கள் சீக்கிரமாய் கட்டி முடிக்க தேவனை பலப்படுத்துவீராக. எங்கள் கரங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. எல்லா விதமான தகப்பனே இசுராஜா சத்ருவின் கிரிகளும் நிர்மூலமாகி போகட்டும். சீக்கிரமாய் கட்டி முடிக்க கிருபை செய்வீராக. மிஷனரி ஊழியங்களுக்காக சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அனைநாக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய காய்ச்சல் மாற தேவனை கிருபை செய்வீராக. லட்சுமணனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனம் மாறட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ராதா காப்பாக்கா ஜெபிக்கிறோம். அவள் கால்வழி மாறட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். மேகிஸ்டுக்காக டீனக்காக ஜெபிக்கிறோம். பலவீனம் மாறட்டும். நீரை ஆசீர்வதித்து ஆண்டவரே பலவீனங்களை மாற பண்ணி இப்படி நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் கரங்களை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே 8 திசை ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற 25 அந்த விசேஷ கூட்டத்திற்கு 8 திசையிலிருந்தும் 81 கிராமங்களிலிருந்தும் ஆத்மாக்களை அழைத்து வருவீராக. எங்கள் மூலமாய் கிரியைகளை செய்வீராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் மூலமாய் கிரியை செய்வீராக. அந்த நாளில் ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் அறுவடை செய்ய சபைக்கு என்று சுதந்திரத்துக் கொள்ள தேவனை கிருபை செய்வீராக. நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். வேதாந்தி எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகத்திலே 44ஆம் சங்கீதம் முதல் 13 வசனங்கள். ஜென்னு பிரதர் முன்னாடி வாசிங்க. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். வசனம் பிரதி வசனமாக வாசிப்போம். சங்கீதம் 44. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக் கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். நிருபம் வாசி கேட்போம். ராஜ்கிரண் முன்னாடி வந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசி கேட்போம்.
நிருபம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளாலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டாயினபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாய் இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்களும் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. இது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்பதே. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சாயலிலே நம்மை எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை, அவருடைய மகிமையின் சாயல். ஆமென். அதை தரதான் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர்களை வரவேற்போம். ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவருங்க, அவர் கிருபை என்னைக்கு இருக்குதுங்க. ஆமென். இயேசு நாமத்தாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை சொல்லிவிட்டு தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ரொம்ப எக்கோ வருது பாருங்க, ரொம்ப எக்கோ வருது. சந்தோஷமான செய்திகள் கவனமாக கேளுங்கள். ஒன்று சந்தோஷமான செய்தி, மிக மிக சந்தோஷமான செய்தி. இரண்டாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய செய்தி. முதலாவது நம்முடைய சபையோட கட்டுமான படிக்காக அதிகமாக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வந்திருக்க விசுவாசிகளும் யூடியூப்ல ஒரு லைவ் பார்க்குற எல்லாருமாக சபையோட கட்டுமான பணிக்கு அதிகமாக ஜெபியுங்கள். நம்முடைய விருப்பம் இப்படியா செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளாக அந்த கட்டுமான பணி முடிக்க முடியாத கர்த்தர் நமக்கு கிருபை நிச்சயமாய் பாராட்டுவாராக. நல்லது. இன்னும் சில வேளைகள் மாத்திரமே அந்த தேவைக்கு அதை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சுந்தராவத்தில் அருமையான ஒரு வசனத்தை நான் வாசித்ததுக்குரிய விளக்கத்தை, புதிதான விளக்கத்தை கர்த்தர் மனதிலே போட்டபடியே சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த சபையை பொறுத்த மட்டிலும் ஒருவேளை ஒரு அருமையான சகோதரன் இவ்விதமான காணிக்கை கொடுத்தாரு. யாரு பேர் நான் சொல்லுவது கிடையாது. பல லட்சங்களை கொடுத்த விசுவாசிகள் உண்டு. ஆனால் இதுவரை யாரு பேரையும் நான் சொல்வது கிடையாது. எனக்கு கர்த்தரை இவ்வளோ ஆசிரிக்க வேண்டும் என்ற அசையாத ஒரு விசுவாச நம்பிக்கையும் நான் வைத்திருக்கிறேன். பேஸ்மெண்ட்டுக்கு என்று ஒரு தொகையை, அஸ்திபாரம் போட்ட பொழுது ஒரு தொகையை கொடுத்தார். பின் பேஸ்மெண்ட் கட்டும் பொழுது ஒரு தொகையை கொடுத்தார். பின் இந்த சபை கட்டும் பொழுது ஒரு தொகை கொடுத்து அவர் சொன்னார், இந்த சபையின் ஒவ்வொரு வேளையிலும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
அதுக்காக கொடுக்கிறேன். நம்ம சபைக்கு வருகிறவர் அல்ல, ஆனால் சபையை அவர் நேசிக்கிறவர் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் என்ன? சபை கட்டுமான பணியில் யாரை கொண்டு கர்த்தர் கட்ட வேண்டும் என்று விருப்பம் வைத்திருக்கிறோ அவரை கொண்டு மாத்திரம் கட்டினால் போதுமானது என்று அதிக வைராக்கியமாக ஜெபிக்கிறேன். அவனும் விசிரமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. தேவன் தன் மனதில் நியமித்தபடியே எப்படி கொடுக்க உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாக கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார் என்று வேதவசனம் வாசிக்கிறோம். இந்த கட்டுமானுடைய கடைசி அதை பேஸ்மெண்ட் அது நம்ம கட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். ஒரு நாட்கள் அல்லையில சொல்லுங்களேன், 10 அல்லையில சொல்லுங்களேன். நாம் கட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி வேலைகளில் நமக்கு சபையோட கட்டுமானப்படி கொடுக்க முடியாத நான் சொன்ன இந்த 25 ஃபேன் தேவைப்படுகிறது. ஒரு ஃபேனுடைய 2500 ரூபாய். 25 லைட் தேவைப்படுகிறது. ஒரு லைட்டினுடைய 2500 ரூபாய் என்பதாக சொன்னேன். சிலர் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள், அதற்காக நீங்கள் கொடுங்கள். ஒரு வசந்த கடந்த நாட்டில் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு என் மனதிலே அது தோன்றினது. தேவனுடைய ஆலயமானது மோசே நாட்டிலே ஆசரிப்பு கூடாரமாக கட்டப்பட்டது. அது கர்த்தர் பெசலேலை தெரிந்து கொண்டார், அகோலிபால் தெரிந்து கொண்டார். ஆசீர்வாதம் கட்டப்பட்டது. சாலமோன் நாட்டில் தேவனுடைய ஆலயமும் கட்டப்பட்டது. பின்பு பாபிலோன் ராஜா அதை இடித்து நிறுவனமாக்கினார்கள். அந்த நாட்டில் பிறகு மறுபடியும் கர்த்தர் அருமையான எஸ்ரா மற்றும் நெகேமியா, ஆகாய், சகரியா, யோவேல் போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி தீர்க்கதை உற்சாகப்படுத்த அவர்கள் இந்த ஆலயத்தையும் அலங்கத்தையும் அவர் கட்டினார்கள். சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது கட்டின ஒரு கூட்டத்தில் முக்கியமான நபர் ஒரு உண்டு. அவர் பேர் செருபாபேல். அவர் பேர் என்ன? செருபாபேல். இந்த சரித்திரம் வரும் நாட்டில் சொல்கிறேன் நான். சபையோட கட்டுமான பணி எவ்வளோ முக்கியம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவர் பேர் செருபாபேல். வேதத்தில் ஆண்டவருடைய அநேக காரியங்கள் சிரசு மயிரும் வெண்பஞ்சை போல் இருக்கிறது என்றும், அவருடைய கால்கள் உழைக்கிறது காய்ச்சப்பட்ட வெங்கலத்தை போல் இருக்கிறது என்றும் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள். கவனம் வைக்கணுங்க. சொல்வது போல ஆண்டருக்கு அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும், அவருடைய கை பயங்கரமாக இருக்கு, அப்படி அல்ல. அவர் அழகுள்ளவர். எப்படிப்பட்டவர்? அவர் ரொம்ப அழகுள்ளவர். எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். அப்போ ஒரு காரியம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், நானே வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவருக்கு கண்கள், அதை மணவாட்டி பா சொல்றாரு, உன் கண்கள் உண்டினாலே என்னை நீ வென்றாய் என்பதாக. நம்ம தான் மணவாட்டி. அதுக்கு என்ன விளக்கத்தை சொல்ற? 2 கண்கள் மாம்ச பிரகாரம் உண்டு. எந்த கண்கள் மணவாளன் இயேசுவை வெல்ல முடியும் என்றால் ஆவிக்குரிய கண்கள், நெற்றிக் கண் என்றல்ல, ஆவிக்குரிய கண்கள். அதனாலே நம்ம வேண்டும், மணவாளனை நாம் வெல்ல வேண்டும் என்று கடந்த நாட்டு விளக்கம் கேட்டீங்க. எதுக்கு பாஸ் இவ்வளவு பேசுறீங்க? நல்ல ஒரு விளக்கத்தை கடந்த கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது என்னவென்றால் பாருங்க, செருபாபேலை கர்த்தர் பண்ணாரு, செலக்ட் பண்ணிக்கிறார். அந்த செருபாபேல் பில்டிங் கட்டுறாரு. பில்டிங் கட்டுற மேசன் எஸ்ரா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எஸ்ரா வரவும் இல்லையா? எஸ்ரா மீகா எங்க வந்திருக்கியா? எங்க எஸ்ரா எங்க? வீட்டு போயிட்டானா? மீகா எங்க இருக்கிற? உச்சா போயிருக்கா, குழந்தைக்கு உச்சா. ஓகே ஓகே. எஸ்ரா மார்க் அங்கே வந்தா. இப்படி சில மேசன்லாம் உண்டு. தூக்குநூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. வேற மேசன் இருக்கீங்களா அங்கே? ஓகே, தூக்குநூல் மிக முக்கியம். எதுக்கு தூக்குநூல்? அந்த செவுறு சரியாக நேராக வரும்படியாக தூக்குநூல் வைக்கப்படுகிறது. ஓகே, அதுக்கு தான் இந்த தூக்குநூல். அதை வச்சு மட்டக்கோல் தூக்குநூலாக வச்சு அழகாக மேசன் அழகான பில்டிங்கை கட்டுறாங்க. அப்போ செருபாபேல் இங்கே மனுஷன் தேவனோட ஆலயத்தை கட்டுற மனுஷனாக இருந்தான். வசனம் சொல்லி நான் வாசிக்க விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். சகரியா 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றாராம். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஆவிக்குறி பிரகாரமாக 7 கண்கள் போடப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இப்போ நம்ம சபையை பார்க்குது, அமெரிக்காவை பார்க்குது, இந்தியாவில் சபையில் பார்க்கிறது, எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம 2 கைனா ஒரு கை ஒரு வேலை செய்யுது, இந்த கை ஒரு வேலை செய்யுது, இந்த கால் ஒரு வேலை செய்யுது, இந்த கால் ஒரு வேலை செய்யுது. கர்த்தருடைய 10 கண்கள், கர்த்தருடைய 7 கண்கள் என்று ஆவிக்குரிய அர்த்தம். இந்த 7 கண்கள் வேதத்தில் சில இடத்துல மாத்திரம் போடப்பட்டிருக்கிறது. இந்த 7 கண்களும் தனித்தனியா பிரிஞ்சு பார்க்காதபடிக்கு இந்த 7 கண்களும் ஒன்னே ஒன்று நோக்கமா பார்க்குதுன்னா அது என்னவென்றால், எந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறானோ அவன் மேல் கர்த்தருடைய 7 கண்களும் நோக்கமா இருக்கிறது.
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாக நம்ம ஏதோ நம்முடைய பலத்துக்கு குறைவாக, நம்முடைய பலத்துக்கு ஏற்றபடி, பலத்துக்கு மிஞ்சி சில கொடுத்துருக்கிறீர்கள். ஒன்று மறந்துடாதீங்க, நீ கொடுக்கிற ₹1, ₹1,00,000, ₹1,00,00,000 எத்தனை இருந்தாலும் நீ எப்படி கொடுக்கிறாய், எந்த சூழ்நிலை கொடுக்கிறாய், எதற்கு கொடுக்கிறாய் என்று கற்ற ஒரு கண்களில் பூமியங்க உலாவி பார்க்கிறதான அவருடைய 7 கண்களும் அந்த தனிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே அது நோக்கமாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பத்திரசத்தம் அல்லேலூயா. இம்மட்டுமாய் செய்தீர்கள், இன்னும் கர்த்தர் ஏவுவார் செய்யுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் இந்த சபையோட கட்டுமான பணியில் ஒரு அருமையான குடும்பத்தார் கார்பெட் வாங்கும்படியாக கடந்த நாட்டில் 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. கடந்த வாரத்தில் அருமையான குடும்பத்தார் 70,000 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்கார்கள். களம் கட்டுவோமே. நம்ம கீழே கார்பெட் வாங்கி போட போகிறோம். அருமையான பில்டிங் ஃபண்டுக்கு என்று 4,500 ரூபாய் காணிக்க வந்திருக்கிறது. அருமையான மதிக்கரு சகோதரராக சேர்ந்து ஒரு 2,700 ரூபாய் காணிக்க கொடுத்துருக்கார்கள். கறந்துட்டோமே. கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் அறிவிப்பு. அடுத்தபடியாக சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருகிற சனிக்கிழமை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நீங்கள் டீச்சர்ஸ் சபையில் சண்டே கிளாஸாக ஜெபிக்க போகிறீங்க. 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஓகே. அடுத்தபடியாக செவ்வாய் புதன் 2 நாட்களும் விடுமுறை உண்டு. ஒன்று என்னது? ஓணம். அநேகர் ஓணத்துக்கு ஊர் போயிருக்கிறீங்க. எல்லாம் ஒரு 2 வாரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஓணம் விடுமுறை உண்டு, புதன்கிழமை பக்ரீத் விடுமுறை உண்டு. இந்த 2 நாட்களில் 2 வேலை கொடுக்குறேன். 2 ஏதோ ஒன்று செய்யுங்க. ஒன்று, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக கூடுமானால் குடும்பமாய் சபைக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபிங்க. உபவாசத்தோடோ இல்லை சாப்பிட்டோ. செவ்வாய் புதன் 2 நாட்கள். இன்னொரு முக்கியமான காரியம், அந்த லைவ்ல பார்க்குறவங்க, யூடியூப்ல கேட்கறதுல கவனமாக கேளுங்கள். இந்த 2 நாட்டில் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா சபை விசுவாசில் சபையில இருந்து ஜெபிங்க. அல்லவென்றால் இந்த 2 நாட்களில் ஒரு டைம் இருந்தால் குடும்பமாக எங்கே பிக்னிக் போங்க. குடும்பம் எங்கே போங்க? நீங்கள் பிக்னிக் அப்படின்ற டூர் போகிறது. அநேக புருஷமார் கல்யாணம் பண்ணதோடு சரி, மனைவியை நினைச்சே பார்க்க மாட்டானுங்க. சில மனைவிமார் உண்டு, கல்யாணம் பண்ணதோடு சரி, அது புருஷனை பற்றி யோசிக்கவே மாட்டாளுக. யூடியூப்ல பாருங்க. ஆமாம், இது பாட்டு வந்து வர வேண்டிய, தின்ன வேண்டி, தூங்க வேண்டியது, அது பாட்டு சமைச்சு போட்டு சீரியல் பார்க்க போயிட வேண்டியது. எங்கே உருப்படுறது குடும்பம்? ஏன் நம்பிக்கை வந்துட்டே இருக்கு? நல்லா கவனிங்க. நான் ஆசைப்படுறேன், இது வரைக்கும் உண்மை சொல்லுங்க பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் அடிக்கடி குடும்பமா பிக்னிக் போறோம். எங்க அப்பனும், நம்ம தமிழ் நல்ல தமிழ் தானே, நம்ம தமிழ் அருமையான, நம்ம தமிழ்ல தமிழை போல செம்மொழி உலகத்தில் எங்குமே கிடையாது. அதான் கிளாசிக்கல் தமிழ். நாங்க வந்து என்னுடைய அப்பனும் ஆத்தாவும் எங்களை இருக்காங்க, வெளி பிக்னிக் கூட்டு போயிருக்காங்க, குடும்பமான பிக்னிக் போயிருக்கோம் அப்படி சொல்லுகிறவர்கள் கரை வைத்து காமிங்களே. நல்லா தூக்குக்குமா, கையை கீழே போடுங்க. கல்யாணம் பண்ணதான் பாக்கி. இந்த நாள் வரைக்கும் நாங்கள் இப்படி குடும்பமா பிக்னிக்கே போல அப்படி சொல்லிடுறோம், கரை வைத்து காமிங்களே. நல்லா தூக்குங்க. எது கல்யாணம் பண்ணீங்க? பேச பிரம்மச்சாரி துப்பட்டி போட்டு தூங்க வேண்டியது தானே. உனது கல்யாணம் ஒரு இது. ஆமா, அல்லேலூயா. இந்த 2 நாட்கள் விசுவாசிகள் விஓசி பார்க்காது பிக்னிக்காக போக வேண்டும். அல்லவென்றால் என்ன, புளிசோரோ தயிர் சோறோ கட்டிட்டு வீட்டுக்காரி கூட பிள்ளைகளுக்கு விட்டு இந்த பின்னாடி மொட்டைப்பாறை மேலே ஏறிட்டு உட்காந்து சாப்பிட்டு திரும்பி போங்க. ஆமா, யாரு ஆசைப்பட்டு பொண்ணு கிடைக்கலையா? இன்னைக்கு உண்டு உனக்கு. சீபா மிதிச்சா யோசித்து பாரு என்ன நடக்கும். மற்றவங்க சொல்றேன் இல்லையா, மற்றவங்க சிலர் சொல்லுவாங்க ஆசைப்பட்டு பொண்ணு கிடைக்கல, அக்கா வேற பொண்ணு பார்க்க முடியுமா? கவனிங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை, இது மோசனா அது அதை விட கேவலமா இருக்கும். அதெல்லாம் விசுவாசிகள் 5 நிமிஷம் எடுத்திருக்கிற 1-2 நாட்கள் வந்து நீங்க சபையில் ஜெபியுங்கள். அல்ல வேண்டா 2 நாட்கள் ஒரு நாள் வெளியே பிக்னிக் போய் குடும்பமா உட்காருங்க. குடும்பம் உட்காந்து அதையா ஆண்டு எதுக்கு மணவாளன் மணவாட்டி என்று சபைக்கு ஒப்பிட்டாருன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நான் அதிகமாக விரும்புகிறேன். என் மனைவி சரி, பிள்ளைகளும் சரி, அவங்க வேண்டான்னு சொன்னா கூட வாங்க டவுனுக்கு போகலாம், வாங்க ஹோட்டலுக்கு போகலாம், வாங்க பிக்னிக் சொல்லுகிற புருஷன் நான். ஓ நல்ல வேலை, கை தான் தட்டி கை தூக்காம விட்டீங்களே. என் மனைவி மட்டும் தான் கை தூக்கணும்.
அப்படி கூட்டு போற அப்பன் நான், அப்படிங்க மாமன் நான், எங்க இன்னொருத்தங்க இருக்காது மாமன் நான். ஆமா, தொல்லை பண்ணியா கூட்டு போவோம் நான். புரியுதா? சந்தோஷமா இருக்கும் குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் குடும்பமா இருக்கிறோம். நான் ரொம்பவே விரும்புகிறேன். வரும் நாட்டில் அருமையான விசுவாசிகள் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மிக 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 சந்தோஷமான செய்தி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டைரியில் குறிச்சுக்கோ, வீட்டில் கேலண்டர் போட்டுக்கோங்க. 25ஆம் நமக்கு என்னது? ஆண்டு விழா. நீங்களும் வர வேண்டும். உங்கள் சொந்தம் பந்தம் எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் ஆண்டன் ராஜாமணி நமக்கு தேவனுடைய செய்தி கொடுக்க வருகிறார். ஒன்று. ரெண்டாவதாக நவம்பர் மாதம் 6ஆம் தேதி யார் வரா? பிரதர் ராஜு. பாவங்கள் பொக்கவே சாவங்கள் நிற்கும். நல்லாதான் தட்டுங்களேன், அவர் வருகிறார். குறிச்சு வச்சுக்கோங்க. 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி என் அண்ணன் பாஸ்டர் ராஜன் எடுத்து வருகிறார். இன்னொரு நாள் லீவ் லீவ் போட்டுக்கோங்க. லீவ் போட்டுக்கோங்க. கர்த்தர் சித்தமானால் அக்டோபர் 22ஆம் தேதி ஜேசன் எடிபரோ நம் சபைக்கு வருகிறார். நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம சபை எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ 16, 30, 25ஆம் தேதி ஆனிவர்சரி. அப்புறம் செப்டம்பர் 25ஆம் தேதி ஆனிவர்சரி. செப்டம்பர் 25 ஆனிவர்சரி. அதே சொல்றேன். அக்டோபர் ஒன்றுமில்லை 22ஆம் தேதி. எனக்கு கொஞ்சம் அமைதியாக பேசிக்கிறேன், பேசாம இருக்கு. செப்டம்பர் 20 ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒய்ஃபே மறந்துடும் நான், பேசாம இருக்கு. செப்டம்பர் 25ஆம் தேதி ஆண்டு விழா. அக்டோபர் 22ஆம் தேதி சனிக்கிழமை லீவ் போட்டுக்கோங்க. பாஸ்டர் ஜேசன் எடிவரோ. நவம்பர் 6ஆம் தேதி பிரதர் ராஜு. நவம்பர் 11 பாஸ்டர் ராஜன் எட்வர்ட். தொடர்ந்து திருவிழா 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 கோலமாய் சபை இருப்பதால் அல்லேலூயா. இந்த வரும் நாட்டில் அநேக உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை கர்த்தர் நம்ம சபையை தேடி வரும்படியாக கிருபை பாராட்டுவாராக. அது நிமித்தமாக நாம் ஆசீர்வாதம் பெறுவோமாக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமையும் உண்டாவதாக. ஆக்சுவலாக நான் 2-3 வாரம் கழித்து தான் இது சொல்லலாம் என்று நான் தீர்மானம் நினைத்தேன். ஆனால் விசுவாசிகள் சொன்ன இப்படி ஜெபிக்க நீங்க ஆரம்பிப்பீர்கள். ஏன்னா ஊழியக்கார் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சரீரத்தில் பலன்னு வரக்கூடாது, எல்லா காரியமும் சாதகமாக இருக்க வேண்டும். இந்த 4 ஊழியக்காரத்தை பலப்படுத்த முடியாத விசுவாசிகள் தேதி எழுதி ஜெபம் பண்ணுங்க. 3 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அக்டோபர் 22 மாத்திரம் என்ன கிழமை? அது ஜெர்ஸ் சொல்வது சனிக்கிழமை. லீவ் போட்டுக்கோங்க. மற்றவர்கள் அழைத்து வாருங்கள், நீங்களும் வாருங்கள், வாலிபலோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நம்ம நேசிக்கிற இயேசு, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, நமக்காக ரோகங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட இயேசு, நமக்காக சிலுவை சுமந்த இயேசு, நமக்காக உயிரோடு எழுந்த இயேசு, நமக்காக திரும்ப வரப்போகிற இயேசு சொல்கிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்பதாக. அருமையான தேவஜன் காலில் வந்திருக்கிறீங்க. ஒரு பலவிதமான கட்டுகள், பலவிதமான பாடுகள். எப்போ விடுதலை கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை காணப்படுகிறது என்று கலங்கி வந்திருப்பா என்றால், இந்த செப்டம்பர் மாதத்தில், நம்முடைய பண்டிகை மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து தனிப்பட்ட விதமாய் சொல்கிறார், என் மகனே என்னை தேடி வந்திருக்கிறாய், என் மகளே என்னை தேடி வந்திருக்கிறாய். உன் வியாதியினாலோ, உன் கடனாலோ, உன்னுடைய பலதாம் பிரச்சனை நிமித்தமாக நீ கட்டப்பட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை விடுவிப்பேன் என்று மாத்திரமல்ல, நிச்சயமாய் விடுவிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வந்த பொழுது, பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடிய பாருங்க, இயேசு மனுஷன் வந்த பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நன்மை செய்வேன் அநேக இடத்துல சொல்றாரு. மிக முக்கியமாக சொல்லியிருக்காரும், மெய்யாகவே மெய்யாகவே. என்னது? மெய்யாகவே மெய்யாகவே. என்ன அர்த்தம்? கண்டிப்பாய் செய்வேன் அர்த்தம். அதோட காலில் சொல்றாரு, உனக்கு விடுதலை கிடைக்கும், தாமதமாகுது, டிலே ஆகுது, நடக்குமா நடக்காதா, அது அப்படியே மறக்கப்பட்டு விடுமா என்று ஒருபோது நினைக்காத. இந்த காலில் வந்திருக்கிற உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியான திருவுருவம் பெற்றுகிறார், நிச்சயமாக உன்னை நான் விடுவிப்பேன் என்பதாக. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா.
வானமும் ஒழிந்து போகும், வானமும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போகாது. அந்த ஆண்டு சொல்லுகிறார், நிச்சயமா உன் பிரச்சனையிலிருந்து, உன் பாடிலிருந்து விசுவாசிங்க, என்னை ஜெபித்து இருக்கிறோம், உன்னோட வியாதியிலிருந்தும் நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே உன்னை விடுவிப்பாராக. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. வேதத்தில் 3 விதமான காரியம் தியானிக்க போகிறோம். முக்கியம் முதலாவதாக நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்ன? 1. 2வது, நம்ம எச்சரிக்கும்படியாக நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? 1, இயேசு நமக்கு நிச்சயமாய் செய்கிற காரியம் என்ன என்றும், 2வதாக நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றும், 3வதாக 2 காரியங்கள் நாம் நிச்சயமாய் இன்னும் செய்தாக வேண்டும். அந்த காரியத்தை 2வது நிச்சயமாய் செய்ய வேண்டியது 1, கர்த்தர் நிச்சயமாய் செய்கிற காரியங்கள். 2வது கவனிங்க, நிச்சயமாய் சில காரியம் செய்ய வேண்டும், அல்லவென்றால் எச்சரிப்பு, அல்லவென்றால் தண்டனை உண்டு. 3வதாக நாம் 2 காரியம் நிச்சயமாய் செய்ய வேண்டும். அது தியானித்து நாம் முடிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நிச்சயமாய் அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று அனைத்து நிச்சயங்களை தியானித்து இருக்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் வேறு விதமான வார்த்தைகளோடு பேச போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தான் பேசுறாரு, நிச்சயமா நீ செய்வார் என்று நீ எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த அளவுக்கு இயேசு உனக்கு அகேற பலனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் என்ன செய்வார்? எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, அவர்களை எவ்வளவாக ஒடுக்கும் பொழுது, அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். நல்ல கவனிங்கம்மா, ஐயா கவனிங்க. முதல் சொல்ல ஆண்டவர், அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால். எப்பொழுது? அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாடு உண்டானது. யோசேப்பின் நாட்களிலே நல்ல ஒரு மதிப்பு, யோசேப்பை அவர் விற்க நினைத்தார்கள். ஆனால் யோசேப் அழகா சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். கவனிங்கம்மா, இந்த வார்த்தை என்னமோ கர்த்தர் சொல்ல விரும்புகிறாரு. நீ வேலை செய்கிற இடத்துலையோ, உன்னோட குடும்பத்திலையோ, அல்லோட வியாபார காரியமோ, ஒரு படிப்பு காரியமோ, படிக்கிற இடத்திலோ இந்த வார்த்தை விசுவாசிங்க. யாராவது உன தீங்கு செய்ய நினைத்திருப்பார்கள் என்றால், இயேசு சொல்றாரு, உன தீமை செய்ய நினைத்தாங்க பத்தியா, அந்த தீமையே உனக்காக நன்மையாய் மாறப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். ஆமென். அப்ப யோசேப்பு சொல்றான், நீ தீமை செய்ய நினைத்தீர்கள், என் தேவனாய் கர்த்தரோ இந்த வறட்சியான காலத்தில் உங்களும் சகாயம் செய்யும்படி என்ன பண்ண இஸ்ரேல் எகிப்து முழுதும் என் அதிபதியாய் மாறப்பனார் என்று யோசேப்பு எகிப்து போறான். அதன் பிறகு யாக்கோபு பிள்ளைகள் போகிற சரித்திரம் தெரியும். அங்க போன பிறகு யோசேப்பு அறியாத பார்வோன் வருகிறான். பின்பு அடிமையாக மாறிவிடுகிறார்கள். அடிமையாக மாறின பிறகு நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், தாங்க முடியாத வேதனை. உங்களுக்கு தெரியும், அவங்களை அடிமையாக்கி வேலை வாங்குறாங்க, சம்பளத்தை குறைக்கிறாங்க, எல்லா அந்தஸ்தையும் குறைக்கிறார்கள். இந்த சூழ்நிலை ஜனங்கள் தேவாதி தேவன் நோக்கி என்ன பண்றாங்க? அவர்கள் முறையிடுகிறார்கள், அவர் நோக்கி அவர் நம்ம கூப்பிடுகிறார்கள். அன்று சொல்ற வார்த்தை என்ன? அப்படி ஒடுக்கப்பட்ட நேரத்தில் என் அருமையான ஜனங்கள் அவர் நோக்கி கூப்பிட்டபடினாலே அவருடைய முறையிடுதலை நிச்சயமாய் கர்த்தர் கேட்டார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அருமையான தேவனுக்கு காலையில் கர்த்தர் பேசுகிறார். நான் ஒடுக்கப்படுறேன், நான் வேலை செய்கிற இடமோ, அல்லவென்றால் நீ படிக்கிற இடமோ, அல்லவென்றால் ஒரு வியாபாரமோ, அல்ல பண பிரச்சனை, ஏதோ பாடுகள் நிமித்தமாக நான் ரொம்ப ஒடுக்கப்படுறையா, அல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கலாம். ஐயா ஐயா குடும்ப வாழ்க்கை, கணவன் அநேக மனைவியில் ஒடுக்குவான் தெரியுமா? கல்யாணம் பண்ணுமா, கல்யாணம் புதுசுல மனைவி மேல உயிரை வச்ச மாதிரி காமிப்பாங்க. சில நாட்களுக்கு பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அன்பே இல்லாம போயிடும். மனைவியை ஒடுக்குவார்கள். எந்த காரியம் செய்தாலும் என்ன பண்ண முடியாது, கணவன் கேட்காம பேச முடியாது, பார்க்க முடியாது, ஒடுக்கப்படுவார்கள். அதே போல சில மனைவிமார்கள் திருமணம் செய்த பிறகு, சில கணவன்மார் திருமணம் செய்ததுக்கு பிறகு மனைவினால ஒடுக்கப்படுவார்கள். குடும்பத்தில் ஒடுக்கப்படுகிறாயோ, வேலை செய்ய இடத்துல ஒடுக்கப்படுகிறாயோ, உன் வியாபாரத்தை ஒடுக்கப்படுகிறாயோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை ஒடுக்குகிறார்களோ, நீ படிக்கிற இடத்துல உன்னை ஹெச்ஓடியோ உன்னை பிரின்சிபாலோ உன்னை ஒடுக்குகிறார்களோ, ஆண்டு சொல்கிறார், அந்த ஒடுக்கப்பட்ட நேரத்தில் நீ ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள், எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், நான் இப்படி ஒடுக்க நினைக்கவில்லை, இப்படி ஒடுக்குறாங்களே என்று வேதனை ஜெபித்திருக்கலாம். இந்த நாள் வரை ஒரு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் இந்த 11 கர்த்தர் சொல்கிறார், நீ ஒடுக்கப்பட்டாய் அல்லவா, நீ ஒடுக்கப்படும் பொழுது என்னை நோக்கி முறையிட்டாய், என்னை நோக்கி ஜெபித்தாய். உன் தேவன் நான் சொல்லுகிறேன், அந்த ஒடுக்கப்பட்ட வேளையிலே நீ செய்த முறையிடுதலை நான் நிச்சயமாக கேட்டிருக்கிறேன். நான் கேட்டபடினாலே நிச்சயமாக உன்னை விடுவிக்க போகிறேன்.
அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஒடுக்கப்படுவ கூப்பிடுறோம். ஆண்டவரே நம்ம என்ன நான் ஒடுக்கப்படுறேன், என் வாழ்க்கையில் மாறுதல் உண்டாகாத ஆண்டவரே. நான் முறையிடுறேன் ஆண்டவரே. எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, எவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க. என்னை மனுஷாவே மதிக்கிறது இல்லை, என்னை மனுஷாவை மதிக்கிறது இல்லை, என் கணவனை மனைவியாவை மதிக்கிறது இல்லை, என் மனைவி என்னை கணவனை மதிக்கிறது இல்லை. நான் ஒடுக்கப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஒடுக்கப்படுகிற வேளையிலே நீ நோக்கி முறையிட்டபடினாலே நீ வாக்கு தர அந்த முறையிடுதலை நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நிச்சயமாக கேட்டு உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ள மாற்றுகிறார். அல்லேலூயா. அழகா வசனம் வாசிக்கிற மாதிரி சங்கீதத்தில் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். நல்லா கவனிங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அது கால் எந்திரிக்கும் பொழுது எங்க ஆகாரம் கிடைக்கும், எங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க, தாய்க்காக தெரியாது, அப்பாக்காக தெரியாது, அம்மாக்காக தெரியாது. ஆனால் அந்த காகம் சாகாதபடிக்கு அது கூப்பிடும் பொழுது அதுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. காட்டு புஷ்பங்களை நான் உடுத்து வைக்கிறேன் அல்லவா, ஆகாயத்து பச்சைகளை நான் போஷிக்கிறேன் அல்லவா, அவைகளை பார்க்கலாம் நீயும் நானும் விசேஷமா இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம உடையதில் கர்த்தர் கேட்டு நிச்சயமாக நம்ம விடுவிப்பார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற வேளையிலே எப்படி ஒடுக்கப்படுகிறவர்களே உன் கூப்பிடுற சத்தத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். நீ சொல்றாரு, நிச்சயமாக உன்னை நான் விடுவிப்பேன். சில ஆண்டுகள் முன்னதாக நான் சொல்லியிருக்கிற சபையில் புதிதாக வந்தவர் கேளுங்கள். சில ஆண்டுகள் முன்ன ஒரு அருமையான கிராமத்தில் நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன் காணப்பட்டான். ஒரு பண்ணையார். அநேக நிலங்கள் அவனுக்கு உண்டு, அநேக தோட்டத்தில் அநேக பயிர்கள் உண்டு. ஒரு நாளில் அவன் வீட்டுக்கு அருகாமையில், அவருடைய அந்த பண்ணையாடு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஏழை குடியானவன் குடியிருந்தான். அவனுக்கு என்று ஒரே ஒரு மாடு வச்சு, பசுமாடு வச்சுருந்தான். அது மாடை கொண்டு போய் அங்கே மேய்ப்பான், மேய் திரும்ப, அதுதான் அவன் வாழ்க்கை பொழப்பேன். ஒரு நாள் ஏமாந்து விட்டுட்டான். என்ன பஞ்சதுன்னு தெரியல. எதிர்பாரா வண்ணமாக அந்த மாடு இந்த பெரிய கோடீஸ்வரன் பண்ணையார் தோட்டத்தில் பூந்து விட்டது. இந்த பண்ணையார் பார்த்தாரு, வேலைக்காரர் சொன்னான், ஐயா நம்ம தோட்டத்து மாடு சில பயிரெல்லாம் சாப்பிட்டுருச்சு, என்ன பண்ணுறது, அதை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த மாடை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஐயா என்ன பண்ணுறது? அவர் சொன்ன மாடை உயிரோட அது தோலை உரிங்க, நீங்கள் அதோட தோலை உரிங்க. இப்படி நடக்குமா? கடந்த நாட்டில் நான் ஃபேஸ்புக் எனக்கு வச்சுருக்கேன் சில நன்மையான காரியங்களுக்காக. ஒரு காரியம் துக்கமான பார்த்தேன். ஒரு மாடு 4 காலுகளும் வெட்டப்பட்டிருக்குது, 4 காலும் வெட்டியிருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்குது, உயிரோடு இருக்குது. அது உயிரோடு இருக்கும்போது அந்தவுக்கு ஒருத்தன் இந்தவுக்கு ஒருத்தன் தோலை அப்படியே உரிக்கிறானுங்க. அப்படியே 4 கால் வெட்டியாச்சு, ரத்தம் வழிஞ்சிருக்கு, 4 காலையும் சைடில் வச்சுருக்கானுங்க. உயிரோடு இருக்கும்போது தோலை உரிக்கிறானுங்க. என்ன மனசு எனக்கு தெரியல. வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. இந்த மாடை கொண்டு வந்தாங்க. மாடோட தோல் உரிக்கப்பட்டது. எப்படி கதறி பாருங்க. மாடு கத்து மா, அது தெரிஞ்ச ஒரே பாஷை மா மாத்திரம், மா என்று கத்துகிறது. அந்த காயப்பட்ட தோல் உரிச்ச பிறகு அந்த உள்ளுக்கு சதை மேல மிளகாத்தூள் போட்டாங்க. அது கத்துச்சு, மா 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 என்று கத்துறது. அது மரித்து போய் விட்டது. அந்த ஏழை குடியான கேள்வி கேட்க முடியாது. இவன் பணக்காரன் அல்லவா, கேள்வி கேட்க முடியாது. நாட்கள் கடந்தது. அவன் ஏழை மனுஷன் அழுது புறம்புகிட்டே போயிட்டான். இந்த மாடு முறையிட்டது, அந்த ஏழை மனுஷன் முறையிட்டான். யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை. நாட்கள் சென்றது. நிறைய பண்ணையாருக்கு 2 வாலிப பிள்ளைகள், மிக அழகான பிள்ளைகள், எல்லா வசதி உள்ள பிள்ளைகள். நிறைய பெரிய பிள்ளைக்கு நல்ல கோலாகலமாக நல்ல படித்த மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து விட்டார்கள். திருமணம் முடிந்தது. அந்த அருமையான பிள்ளை கர்ப்பவதியானால். கர்ப்பவதியான பிறகு 5ஆம் மாதம் வளக்காப்பு, அந்த காப்பு இந்த காப்பு என்று ரொம்ப விசேஷமாய் செய்தார்கள். ஓகே, திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்தா பிரசவத்துக்கு அழைத்து சென்றார்கள். பிரசவ வேதனை வந்தது. பிள்ளை பெற்றெடுத்தால் பிள்ளை பார்த்த பொழுது பிள்ளை உடம்பு முழுதும் தோலே இல்லை, உடம்பு முழுதும் தோலே இல்லை. உங்க அப்பா கதற, ஐயோ என்னம்மா இவ்வளோ வசதியா, நீ உன்னை வயிற்றுல குழந்தை இருந்தப்போ ஆப்பிள் கொடுத்தேன், ஆரஞ்சு கொடுத்தேன், குங்குமப்பூ கொடுத்தேன், பாலை கொடுத்தேன், என்னோ கொடுத்தேன், பிள்ளைக்கு என்னால தோல் இல்லை. நாட்கள் சென்றது. அந்த பிள்ளை பிழைக்க முடியல, பிள்ளை மரித்து போய்விட்டது. 2வது மகள் சில நாட்கள் வருடங்களுக்கு அடுத்து 2ஆம் கல்யாணம் பண்ணாங்க. அவளும் நல்ல வசதியோடு கல்யாணம் பண்ணாங்க, நல்லா செழிப்போடு கல்யாணம் பண்ணாங்க. அவளும் கர்ப்பம் தரித்தாள், அவளும் பிள்ளை பெற்றெடுத்தாள். நடந்தது என்ன? அந்த பிள்ளைக்கு உடம்பு பூரா தோல் இல்லை, அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. நல்லா கவனி, கத்திரப்புள்ளியே ஆத்துமா இல்லாத 5 அறிவு உள்ள ஒரு மாடு கூக்குற போது கர்த்தர் பதில் கொடுப்பார் என்றால், நானும் நீ கூப்பிடும் பொழுது அதை காட்டு பதில் தர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? ஒடுக்கப்படுகிற வேலை. ஒடுக்கப்படுகிற அர்த்தம், சில திட்டுவாங்க நம்மள,
சில திட்டுவாங்க, திருப்பி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, ஒடுக்கப்படுகிற நிலைமை. இன்னைக்கு காலை வந்திருக்கிறீங்களா? ஒரு புருஷனா இருக்கலாம் ஐயா, மனைவியா இருக்கலாம் ஐயா, இல்லை வேலை செய்யமா இருக்கலாம், அநீதியாக அநியாயமாக திட்டுவார்கள். திருப்பி பேச பலம் இல்லை, ஒடுக்கப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒடுக்கப்படுகிற நிலையிலே நீ அவரை கூப்பிட்டு இருக்காய் அல்லவா, கர்த்தர் நிச்சயமாக அதை கேட்டிருக்கிறார், நிச்சயமாக உன்னை அவர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இரண்டாவது எடுத்து வாசியுங்கள், எரேமியா 32 அதிகாரத்திலே 41 வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, என் முழு இருதயத்தோடும், என் அழகாக ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும். இது அறகுறையா இல்ல, திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் முழு இருதயத்தோடும் என்னுடைய முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நிச்சயமாய் நாட்டுவார். அல்லேலூயா. என்ன அர்த்தையா? முதலாவதாக உன்னை ஒடுக்கப்பட்ட வேளையிலே உன்னுடைய கூக்குரலை கேட்டு நிச்சயமாக விடுவிக்க போகிறார். இரண்டாவதாக நிச்சயமாய் நாட்டுவார். இதான் நம்முடைய பிரச்சனையா இருக்கு நாட்களிலே. நாட்டப்படுற எப்படி? ஒரு மாசம் சந்தோஷியா, ஒரு மாசம் சுகமா இருக்குது, ஒரு மாசம் ஹாப்பியா இருக்குது, அல்லவண்டா ஒரு வாரத்துல 7 நாளா, இந்த 7 நாள் ஹஸ்பண்ட் சமாதானம் இருக்க முடியல, குடும்ப சமாதானம் இருக்க முடியல, ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே வாக்குவாதங்கள், ஒரே குறைவுகள், மாறி 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 பிரச்சனை. நினைக்கிறேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வியாதி முடிஞ்சிருச்சு, ஹாப்பியா இருக்க, திரும்பவும் பிரச்சனை. வசனவாசிகள் கொடூரமான சீரல் மதுளை மோதி எடுக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். கடல் அலை பார்த்துருப்பீங்க, ஒரு அலை வரும், அந்த அலை போச்சு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த அலை வரும். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அது தலைவலி போயிட்டு வயிற்று விழுந்துச்சு, வயிற்று வலி போய் கால் வலி வந்துச்சு, காரோட லோன் போய் வீட்டில் விழுந்துச்சு, வீட்டோட லோன் போய் வேற லோன் வந்துச்சு, மாறி 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 பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்றாரு, நீ இனிமேல் கவலைப்படாத, நீ முறையிட்டு இருக்கிறாய், உன் தேவனான உனக்கு சொல்றேன் பாரு, இதுவரை நீ அலசடிப்பட்டு இருக்கலாம், ஒரு ஸ்டேபிள் ஆகல, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல, ஒரே மாறி 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 பிரச்சனை. கர்த்தர் சொல்ற வார்த்தை விசுவாசி கர்த்தருக்குள்ளே ஆண்டுடைய ஆவியான சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், வரும் நாட்களே எந்த பிரச்சனையில நீ அலசடிப்பட்டாயோ, எந்த பிரச்சனையில ஸ்டேபிள் இல்லாம இருந்தியோ, அந்த பிரச்சனையில உன் தேவனாய் நான் தலையிட்டு அந்த இடத்துல உன்னை நான் நாட்டுவேன். நீ அலசடி படமாட்டாய், இனி துக்கம் இல்லை, கர்த்தருடைய நாட்டுவார். அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போறியா? கர்த்தர் வார்த்தை இருப்பதாக. ஒரு வேலைக்கு போறேன், 2 மாசத்தை வேலை செய்றேன், திருப்பி அனுப்பிடுறாங்க. நான் வேலைக்கு போனேன், என்னோட டிகிரி முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட்டே வரல, என்னை வீட்டுக்கு வந்து வேலைக்கு கூட்டு போனாங்க. எப்படி? ரிசல்ட் வராமல் வீட்டுக்கு வந்து, அவ்வளோ புத்திசாலி நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து வேலைக்கு கூட்டு போனாங்க. வேலைக்கு போய் சேர்ந்தேன். 2 மாதம், 2 மாதத்தில் 3 மடங்கு சம்பளத்தை கொடுத்தார்கள். எத்தனை மடங்கு? 3 மடங்கு. வீட்டுக்கு வந்து நீங்களே வேலைக்கு இன்டர்வியூ போய் கேள்விக்கு பதில் சொல்லி, அது ஆன்லைன் இன்டர்வியூ, வாட்ஸ்அப்பில் இன்டர்வியூ என்னவோ பண்ணுறீங்க. நான்லாம் அப்படி வாட்ஸ்அப்பு கிடையாது, ஆன்லைன் கிடையாது. அந்த அருமையாக மில்லுடைய ஜெனரல் மேனேஜர் வீட்டுக்கு வந்து வேலை கொடுத்தாரு. 3 மாதத்தில் 3 மடங்கு இன்க்ரிமெண்ட்டு, 6 மாதத்தில் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வேலை போச்சு. வீட்டில் எப்படியே உட்காந்துருக்குறேன். உடனே சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். 2 வருஷம் பிஸ்னஸ் நல்லா தான் செழிப்பாக இருந்துச்சு, ஆனால் திருப்தியில் எனக்கு அந்த பிஸ்னஸ் விட்டேன். ஓகே, அடுத்தது ஏசிசிக்கு வந்தேன். அந்த ஏசிசியில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட்டு. ஆண்டு பார்த்து, ஏன்டா அங்கேயும் இங்கேயும் அலைகிற, இனி வேண்டாண்டா, நீ நாட்டப்படும்படியாக என் ஊழியம் சென்று கர்த்தர் அழைத்தார். இந்த கர்த்தரை நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானனோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியின் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மூலமா பரிசுத்த ஆவியானவர் முகமோனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, என் படிப்பில் ஸ்டெபிலிட்டி இல்லை, என்னோட பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இல்லை, என்னோட சரீரம் ஸ்டேபிளாக இல்லை, குடும்பத்தில் ஸ்டேபிள் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மாதம் சமாதானம், அடுத்த மாதம் சண்டை. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் சமாதானம், 2 மணி நேரம் சண்டை. தம்பி மறுக்கவனிங்க, நீங்க 2 மணி நேரம் சமாதானம், 2 மணி நேரம் சண்டை. காலையில் சமாதானம், சாயங்காலம் சண்டை. இப்படிதான் குடும்பம் இருக்குது. நீ ஆண்டு சொல்றாரு, நிச்சயமாய் உன்னை நாட்டுவேன், நிச்சயமாய் உன்னை நான் விடுவிப்பேன். விசுவாசித்தால் நல்ல கரம் தட்டி
கவனிங்க, இனிமேல் அலைய மாட்ட. நீ கவனி, இனிமேல் அலைய மாட்ட. விசுவாசிக்கிறியா? இனிமேல் அலைய மாட்ட, இனிமேல் அலசடி பட மாட்ட. அவ்வளவுதான். கர்த்தர் நல்ல வேலையை, நல்ல பிசினஸ், நல்ல காரியம் செய்ய போகிறார். வருண அலைவுள்ள கர்த்தர் உன்னை நிச்சயமாய் நாட்டுவார். விசுவாசால கரம் தட்டி பக்கத்துல கைக்குள்ள சொல்லுங்க, இனிமேல் அலைய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நாட்டுவார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மூன்றாவது எடுத்து வாசியுங்கள். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது தியானித்து இருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கவனிங்க, கவனிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய காரியங்கள் வீண் போகாது, உன்னுடைய ஆசீர்வாதம் வீண் போகாது என்று வேதவசனம் போடப்படவில்லை. எல்லாரும் பாருங்களேன், நீங்க நிச்சயமா முடிவு உண்டு, உன்னை அதை செய்வ இதை செய்வேன் என்று ஆண்டு சொல்லவில்லை. கவனம் பண்ண பாருங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னோட நம்பிக்கை யாரு? உன்னோட நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்துல சொல்லுவீங்களே, உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம எப்படி நம்புறோமோ, புரியுதா? கவனிங்க, நீங்க நம்ம எப்படி நம்புறோமோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு வேலைங்க, எது வேலை முடிச்சங்க, ஏதோ ஒரு வேலைங்க, அதான் உனக்கு கிடைக்கும். ஓகேயா? என் பொண்ணுக்கு என்னோட பையனுக்கு ஏதோ ஒரு பொண்ணுங்க அப்படின்னா ஆண்டவர் மரத்தை எடுத்து சாரி கட்டி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டுவார். அது பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஏதோ கல்யாணம் பொண்ணுக்கு வயசு பிள்ளைங்க, ஏதோ ஒரு மாப்பிள்ளைங்கன்னா ஏதோ ஒரு மாப்பிள்ளை கொடுப்பாரு. அழக வசனம் சொல்லுது, உன்னோட நம்பிக்கை வீண் போகாது. நீ எப்படி நம்பர்? நீ ஆண்டவரே என்னோட 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 பிள்ளைகளுக்கு சூப்பரான பொண்ணை தாங்க ஆண்டவரே, சூப்பராக இருக்கணும் ஆண்டவரே, அவ குணசாலியாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு மகளிலாக இருக்கணும் ஆண்டவரே, என் குறவழி பிடிக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்னோட மருமகமார் புருஷனோட என்னதான் நேசிப்பாங்க, அப்பா அப்பா என்று சொல்லி என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உனக்கு இல்லடா, அண்ணனுக்கு சொன்னடா, இந்த வருஷமே கேட்கறான். உனக்கு வெயிட் பண்ணு, உனக்கு எனக்கு பார்த்த மாதிரி உனக்கு 29 வயசு தான் பார்க்க போறேன் நான். நிச்சயம் அழக வசம் இருக்கு, உன் நம்பிக்கை. அப்ப எதை நம்புற? மார்க் எழுது ஜெபம், ஆண்டவரே 82 மார்க் தாங்க, 82 மார்க் தாருங்கன்றது. மார்க் வருது, எவ்வளவு வருது? 28 மார்க் வருது. என்ன சொல்ற? முதல்ல எனக்கு தெரியும், எது எனக்கு முதல்ல தெரியும். உன் நம்பிக்கை அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. சபைக்குள்ள வர பார்த்தீங்களா, வரும்போது வியாதியோட வர, பிரச்சனையோட வர, உள்ள வரும்போதே நான் சபையில காலை வச்சுட்டேன், என் வியாதி மாறிடும், நான் ஆராதிக்கிறேன், என் வியாதி மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்காரு சுகமாவேன், கர்த்தர் உயர்த்துவாரு, அப்படி நடக்கும், இருதயம் மதிச்சிட்டு பொறிக்கும் என்று நீ நம்புவாய் என்றால் உன் நம்பிக்கைப்படியே நிச்சயமாய் முடிவு உண்டு. அல்லேலூயா. சாவு, மரணம், தரித்திரம், ஐஸ்வர்யம், பலன், பலவீனம், உயர்வு, தாழ்வு, தலையா வாலா கீழையா மேலையா எல்லாமே உன் வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டேன், ஜோமணி ஆரம்பிச்சிட்டேன், இது முடியுமா முடியாதா? வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், முடியுமா முடியாதா? பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நல்ல பொண்ணு வருமா வராதா? மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நல்ல மாப்பிள்ளை வருவானா வரமாட்டானா? சொல்லாத, நல்லா நம்பு. நல்ல மாப்பிள்ளை தான், நல்ல பொண்ணு தான், நல்ல வீடு தான், நல்ல வண்டி தான், நல்ல கார் தான், நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. அல்லேலூயா. முடிவு கர்த்தர் வச்சிருக்காரு. முடிவு யார் வச்சிருக்கா? கர்த்தர் முடிவு வச்சிருக்காரு. நம்பிக்கை யார் கையில் இருக்குது? நம்ம கையில நம்பிக்கை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாக நிச்சயமாய் முடிவு உண்டு. நீ எதை நம்புகிறாயோ அந்த நம்பிக்கை ஏற்றபடி கர்த்தர் நன்மை செய்து நிச்சயமாய் உன்னை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடி எடுத்து வாசிங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 31:19.
நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின் விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை. எப்பிராயிம் இந்த வசனம் கேட்டீங்க, இரவு ஜெபத்திலே உபவாசம் நினைக்கிறேன். எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். துக்கிக்கிறது வேற, புலம்புறது வேற. புரியுதா? அன்னால் துக்கித்தாள். கவனிங்கம்மா, அன்னால் துக்கித்தாள். வருஷம் பண்டிகைக்கு வரா, பிடிநாளு கூட வருகிறா. அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. பசங்க கவனிங்க, அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு குழந்தை உண்டு. அந்த கனவு 2 மனைவிகள் சும்மாவே முட்டிக்கும். இல்லை 2 மனைவிகள் குழந்தை ஒன்றுக்கு இருந்து இந்த குழந்தையில எப்படி யோசிச்சு பாருங்களேன். வருஷம் வரா, துக்கப்படுறா போறா, துக்கப்படுறா போறா. ஒரு வருஷம் வரா, வந்து என்ன பண்றா? அவ துக்கிக்க மாத்திரம் புலம்புறா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறா. ஏழி சொல்றாரு, ஏய் ஸ்திரீயே, பெண்ணே, உடைய மதுவான வரியை உன்னை விட்டு விலக்கு. எப்படி ஜெபம் பண்ணிருப்பா? ஒருவேளை இப்படி இருந்து ஜெபம் பண்ணிருக்கிறா. அழுது கொண்டு இருக்கிறாள். கண்ணில் தண்ணி வருது, கண்ணை துடைச்சிருப்பா. வேற மூக்கில் தண்ணி வருது, மூக்கு துடைச்சிருப்பா. வேற ஒன்றும் தெரியாது. அது அழுகிறது, துக்கிக்கிறது. இவள் புலம்புறான்னா கையை அசிருப்பா, குடிச்ச மாதிரி. ஐயோ அன்றுவரே எனக்கு குழந்தை இல்லையே, இயேசுவே எனக்கு குழந்தை இல்லையே, இயேசுவே குழந்தை கதறி இருப்பாள். அவள் புலம்பி இருப்பாள். ஏழி சொல்றாரு, போமா நீ சந்தோஷத்தோடு போ. உற்பத்தி காலத்திடத்துல கர்த்தர் பிள்ளையை கொடுப்பாரு. அந்த அன்னாள் துக்கித்தால், அவள் புலம்பினால், அதை கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் புலம்பலை கேட்டு உன் துக்கத்தை கேட்டு உன் நன்மை செய்வார்னா எப்படி தெரியுமா செய்வாரு? சாதாரண செய்ய மாட்டாரு. இருக்கிறதுல எது பெஸ்டோ அதை தான் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நல்லா தெரியும். பக்கத்தப்பா சொல்லுங்க, இயேசு உனக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. சும்மா சாதாரணமாக கேட்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அண்டால் புலம்புனா அவள் துக்கிக்கிறாள், அவள் புலம்புகிறாள். கர்த்தர் அவர் சத்தமானது பரலோகத்தை எட்டினது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். சாதாரண குமாரன் இல்ல, ஒரு சாமுவேலை கொடுக்கிறார். அந்த சாமுவேல் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறான். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த சாமுவேல் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த சாமுவேல் நியாயாதிபதியாக மாறினான். நீ துக்கித்து புலம்பின பிறகு நீங்க துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. புரியுதா உங்களுக்கு? துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் என்ன பண்ணாதாமா பசங்க நீங்க முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. கஷ்டப்பட்டு வர சுதந்திரம் தான் நிலைத்திருக்கும். அதே போல ஏதோ உடனே கிடைச்சது வேல்யூ இல்லைங்க. அதுக்கு நல்லா கவனிங்க, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம ஆண்டு எப்படின்னா, நம்ம இயற்கையாக உலக பிரகாரமாக ஒரு காரியம் பிரயாசப்பட்டு பண்ணுறோம். ஓகே, ஒரு சந்தோஷம், எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிது. ஆண்டர் என்ன பண்ணுவார்னா, நீ காத்திருந்து துக்கித்து புலம்பி பெறுகிற ஆசீர்வாதம் ஏதோ விசேஷமாக இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுப்பது பெஸ்டா தான் கொடுப்பார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அது எப்படி கொடுப்பாராமா? நிச்சயமாய். என்ன எப்படி கொடுப்பாரு? நிச்சயமாய். அடுத்தபடியாக கர்த்தர் என்ன செய்வாராமா? துக்கித்து புலம்புறதை நிச்சயமாய் கேட்டு உன்னை நிச்சயமாக விடுவிப்பார். அடுத்தடுத்து வாசிங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 3வது வாசிங்க. ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின, கவனிங்கம்மா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. நிச்சயமா போதும் எல்லாரும் சொல்லுங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இயேசு எனக்கும் தருவார். நிச்சயமான கிருபை என்ன தெரியுமா? கவனிங்க, வரிசையா சொல்றேன். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆடை ஒரு கரடி பிடிச்சி போகுது. அந்த கரடியின் வாய்க்கு ஆடை தப்பிக்கத்தை மேலப்படுத்தினார். ஒரு நாள் சிங்கம் பிடிக்கிறது. சிங்கத்து வாயத்திற்கு ஆடை தப்பிக்க கத்த கிருபை. அதான் நிச்சயமான கிருபை. அடுத்தபடியாக அவன் பாட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரும் பொழுது அவருடைய தகப்பனும் அவருடைய தாயும் அவருடைய கூட பிற சகோதரிகளும் அவனை மறந்து போய்விட்டார்கள். ஆனால் சாமுவேல் கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை இன்னொருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைத்து வருகிறார்கள். மறக்கப்பட்ட நிலைமையிலே அவனை கர்த்தர் நினைவுபடுத்துறார். பார்த்தீங்களா? அதான் நிச்சயமான கிருபை.
அது மாத்திரமல்ல, மறக்கப்பட்ட தாவீது தலையில அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார் பார்த்தீங்களா, அதான் நிச்சயமான கிருபை. ஒரு நாளே கோலியாத் முன் நிற்கிறான். கோலியாத் பலமுள்ளவன், அவன் போர் வீரன், அவன் முன்னாடி நிற்க தாவீதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் தாவீது வைராக்கியத்தினாலே ஒரு சின்ன கூழாங்கல் எடுத்து அந்த கூழாங்கலினாலே அவ்வளவு பெரிய கோலியாத்தை மடங்கடித்து அவன் தலையை வெட்டி எடுத்தா பார்த்தீங்களா, அதான் நிச்சயமான கிருபை. அது மாத்திரமல்ல, சாதா ஆடு வைக்கிற மனுஷனை ஒரு நாளை கர்த்தர் ராஜாவை மாற பண்ணினார் அல்லவா, அதான் நிச்சயமான கிருபை. அது மாத்திரமல்ல, ராஜா இருந்த பொழுது அவன் பிள்ளை அவனை ஊருட்டு விரட்டி போடுறான். ஆனாலும் விரட்டின பிள்ளை செத்தானே தவிர தாவீதை கர்த்தர் மறுபடியும் அதே ஸ்தானம் கொண்டு வந்தார் அல்லவா, அதான் நிச்சயமான கிருபை. வசனம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புவார், அதான் நிச்சயமான கிருபை. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி அவன் விரோதமாய் போன போதும் தாவீது அடியாடு காத்து கொண்டார் அல்லவா, அதான் நிச்சயமான கிருபை. அதற்கு மேலாக தாவீது தான் உயிரோடு இருக்கும் பொழுது தன் பிள்ளையாக சாலமோனை சிங்காசனத்தில் அமர செய்து கண்ணால சந்தோஷம் பார்த்தா பார்த்தீங்களா, அதான் நிச்சயமான கிருபை. அதை பார்க்கலும் மரிக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தோடும் ஞானத்தோடும் மரித்தான் அல்லவா, அதான் நிச்சயமான கிருபை. எல்லாவற்றும் மேல சொல்றான், நானோ என் தேவ ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை கொடுக்கிறேன், அது நிச்சயமான கிருபை. அதை பார்த்து மேலாக ஆண்டு சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், நிச்சயமான கிருபை. அந்த கிருபை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபை. ஒரே வார்த்தை சொல்றேன், தகுதி இல்லாத ஒரு மனுஷனை, ஆடு மேய்த்த ஒரு மனுஷனை சிங்காசனத்தில் அமர்வித்து அவனை சக்கரத்தை மாற பண்ணினார் அல்லவா, அதான் நிச்சயமான கிருபை. அந்த கிருபை கத்தை எனக்கும் உனக்கும் நிச்சயமா தருவன்னு இந்த காலையிலே வாக்கு கொடுக்கிறார். கரம் தட்டி, கரம் தட்டி. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நிச்சயமாய் ஒடுக்குப்படும் முறையிட்டு நம்முடைய ஜெபத்தை கத்தை கேட்டார், நிச்சயமாய் நாட்டுவார், நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் துக்கித்து புலம்புறதை கர்த்தர் கேட்டார், நிச்சயமாய் தாவீதுக்கு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். வாசிங்க. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், உம்முடைய அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தரின் ஆண்டவனுக்கு, கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை, நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். கவனிங்கம்மா, விசுவாசிங்க எல்லாரும் பாருங்க. கர்த்தர் யார் சொல்ற வார்த்தை இது? அவ பேர் என்னையா? அபிகாயில் சொல்றா தாவீதை பார்த்து. இந்த காலையில் ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் சொல்ற வார்த்தை இருப்பதாக ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான வீடை அவர் கட்டி தருவாராக. ஆமென். இனி வாடகை வீடு வேண்டாம். நான் ஜெபம் சபையா இருக்காங்க. நீ உயர்த்தப்படும் பொழுது தாழ்மையாயிரு. எவ்வளவு கர்த்தர் உயர்த்துறாரோ அந்த சபைக்கும் ஊழியக்காரருக்கும் உண்மையாயிரு. ஒன்றுமில்லாமல் உருவாய். வீடு, காரு, உயர்வு, வசனம் தெரிந்த பிறகு ஊழியக்காரர் மதிக்காத, சபை பெற்ற நன்மை பெற்ற சபை மறந்து போயிடாத. கர்த்தர் நீ திரும்பி வரும்படியாக கர்த்தர் செய்வார். நல்ல கவனிங்க, நீ ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவார். ஆமென். வாடகை வீடியா, அந்த வீடு போனா திடீர்னு சொல்றாங்க, வீடு நல்லா பார்த்துக்கல, காலி பண்ணிட்டு போங்க. இந்த வீடு போனால் அட்வான்ஸ் கொடுங்க, இல்லை வாடகை ஜாஸ்தி பண்ணுங்க, ஈபி வீடு சரியில்லைங்க, ஏதோ தொல்லை 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 தொல்லை. நீ விசுவாசிங்க, இந்த தொல்லையெல்லாம் மாறப்போகுது. எப்படி ஆயிற்று, ஏதாயிற்று தெரியாது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, மண்ணும் பார்க்க மாட்டீங்க, கல்லும் பார்க்க மாட்டீங்க, கையில் காசு இருக்காது. ஏதோ சூழ்நிலை உண்டாக்கி கர்த்தர் நிலையான வீட்டை நிச்சயமாக உனக்கு கட்டுவாராக. அல்லேலூயா. ஆசீர்வாத வார்த்தைகள். ஓகே, இந்த காரியங்களை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் நிச்சயமான எச்சரிப்பை கொடுக்கிறார். 5 வித ஆசீர்வாதங்களை பார்த்தோம் இல்லையா? இல்லை 6 வித ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் 2 எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்க, கவனமாய் கேளுங்கள். இது நிச்சயமாய் செய்யக்கூடாது. ஓகே, யாத்திராகமம் பிள்ளைகளை கவனிங்க. 21ஆம் சின்ன பிள்ளைகளை கவனிங்க. 21 நல்லா உட்காரு, நேரம் உட்காரு, நேரம் உட்காரு. யாத்திராகமம் 21:17. தன் தகப்பனையாவது, நல்ல கவனிங்களே பிள்ளைகளை கவனிங்க. தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட. அல்லேலூயா. பிள்ளை கவனிங்க, உங்க அப்பா அம்மாவை சபிச்ச
உங்க அப்பா அம்மாட்ட ஆர்கியூ பண்ண, உங்க அப்பா அம்மாவை அடிச்ச, உங்க அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கேட்காம போன, வேதம் சொல்லுகிறது அவன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும். திருப்பி ஆர்கியூ பண்றியா நீ? இன்னும் இது வேற, எனக்கு தெரியாத டாடி. எது எனக்கு தெரியாத டாடி? நான் வளர்ந்துட்டேன். தோளுக்கு மேல வளர்ந்தா தோல் குரங்குன்னு அர்த்தம். தோளுக்கு மேல தான் தோழன். நீங்க சொன்ன என்ன கேட்கறது? வேதவசம் சொல்லுகிறது ஆவிக்குரிய பெற்றோருக்கு, யாருக்க சொல்லவில்லை, ஆவிக்குரிய பெற்றோர் உங்கள்கிட்ட சொல்லும் போது கீழ்ப்படியாம இத்தோண்டு பொடிசெல்லாம் திருப்பி பேசுது. அடப்பா இது அப்பா என்ன என்ன இது உனக்கு வசனம் சொல்லுது? அப்படி பண்றவங்கள எப்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா? பழைய ஏற்பாட்டு நாட்களில், இப்ப அல்ல. இப்ப என்ன ஒரு கிருபை என்னன்னு கேட்டா, அப்படி பண்ணுகிறவர்கள் மாம்சபுரம் கொல்லப்பட மாட்டார்கள். நீ தகப்பன் தாயை சபித்தா என்றால், திருப்பி பேசுவா என்றால், அவர் மதிக்காம போவா என்றால், உன் ஆத்மா நிச்சயமாய் அழியும். பரலோகம் போக மறந்து போய் விடாதே. வயதான நாட்டில் எத்தனை பெற்றோர் அழுகிறாங்க. என்ன அழுகிறாங்க? ஐயோ பிள்ளை கொண்டு போய் என்னை எங்கே விட்டுருச்சு, அங்கே விட்டுச்சு, எங்கே விட்டு சோறு போட மாட்டேங்குது. ஆனால் அப்பா அம்மா கவனிங்க, நீங்களும் பிள்ளைகிட்ட அப்பா அம்மா மாதிரி நடந்துக்கணும். அப்பா எப்படி நடந்துக்கணும்? அப்பா மாதிரி நடந்துக்கணும். அம்மா அம்மா மாதிரி குரங்கு மாதிரி நடந்துக்கூடாது. நம்ம நடந்துக்கிற விதத்தில் பிள்ளைகளை வெறுத்துருவாங்க. அப்படிப்பட்ட வயசான பெற்றோர் உண்டு. நல்ல அன்புள்ள பாசமுள்ள நேசிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நிச்சயமான்னு சொல்றாரு, திருப்பி ஆர்கியூ பண்றது, அவன் சொல்ற வார்த்தை கேட்காம இருக்கிறது, எதோ பண்றது பண்ணிட்டு இருந்த வேதம் சொல்லுகிறது நிச்சயமா என்ன பண்ண வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. இது பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்காங்கல்ல. எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாங்க பரலோகத்துக்கு. எல்லா அப்பா அம்மா இருக்காங்கல்ல. அப்பா அம்மா சொல்ற வார்த்தை கேளு. கல்யாணம் பண்ணவங்க அப்பா அம்மா வார்த்தை கேடு, பொண்டாட்டி சண்டை போடாங்க. அதையும் கேட்டுக்கோ. பாஸ் சொல்லிட்டாரு, நீங்க அம்மா சொல்றதும் கேட்பீங்கன்னா நீ கல்யாணம் பண்ண துப்பட்டி போட்டு போத்திக்க வேண்டியதுதான். வேதம் சொல்லுகிறது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பிறகு திருமணம் மனைவி கணவன், அதன் பிறகுதான் பெற்றோர். ஆனால் சத்தியம் ஒன்று, உன் பெற்றோர் ஒருவர் துக்கப்பட வச்சுதான். நீ பிள்ளைகிட்ட பேசவே பயமா இருக்குங்க. எனக்கு என் பையன் பேசவே பயமா இருக்கு. எதிர்த்து பேசுறான், கோவிச்சுக்கிறான், ஏமாந்த விட்டு விட்டு ஓடிடுறான், ஏமாந்த விட்டு விட்டு ஓடிடுறான், துப்பட்டியோடு மூடிக்கிறான். ஐயோ பண்றது தாங்க முடியல. என்னமோ கர்த்தர் சொல்றாரு வேதவசனம், இப்படியோட காரியங்களை செய்வாய். ஒருவேளை உன் மாம்சம் சாகாமல் இருக்கலாம், உன் ஆத்மா நிச்சயமாய் கொல்லப்படும், நித்திய அழிவு காணும். மறந்து போய் விடாதே, ஒருபோது மறந்துடாதீங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர். அடிக்கிற வயசுல அடிச்சிருங்க, மிதிக்கிற வயசுல மிதிச்சிருங்க. அது மிதிக்கிற மீதி அடிக்கிற வயசு, அந்த வயசு வரைக்கும் மறக்கக்கூடாது. அந்த வயசு வரைக்கும். எந்த வயசு? கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு பெற்றாலும் மறக்கக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் போடப்பட்டிருக்கிறது. நான் கூட அடிக்கிற பிள்ளைகள் உண்டு. அப்பா அம்மாவை அடிச்ச தடுக்கிறது. அப்பா அடிக்க இது அடிக்க இன்னைக்கோடு விட்டு நீ ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்வாய் என்றால் நிச்சயமாக ஆத்மா என்ன பண்ணும்? கொல்லப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இது நிச்சயமான கர்த்தர் எச்சரிக்கிற காரியம். இன்னொரு வாசிக்க என்ன 15ஆம் அதிகாரம் 32 என்ன 15:32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை கவனிங்க, ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிட்டு இருக்கான், என்ன பண்றது என்று மோசேட்ட கேட்கிறாங்க. தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடி, அதுக்கு தீர்க்கமான உத்தரவு ஒன்றும் போடப்படல, என்ன பண்றது கேட்கிறார்கள். அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனிங்க, மோசேக்கு அநேக பேர் நியாயம் கேட்க வராங்க. நிறைய கேஸ் வருது. இவன் ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாள் என்ன பண்ண விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ண காவலில் வைத்தார்கள். கவனிங்க, காவலில் வைத்தார்கள். மோசே என்ன முடிவு பண்ணிப்பாரு? காவல் இருக்கட்டும், அவனை வெளியே கொண்டு ஒரு நாள் விசாரிக்கலாம் என்று மோசே வைத்திருக்கலாம். கவனிங்க, ஆனால் கர்த்தர் விடல. கர்த்தர் மோசையை கூப்பிடுறார். மோசையே, எத்தனை பேர் ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பான், ஒருத்தர் சண்டை போட்டிருப்பான், ஒருத்தர் திடு இருப்பான், அநேகர் காவல் இருக்கிறாங்க.
யாரை பத்தி கர்த்தர் கேட்கல. கர்த்தர் மோசையை நோக்கி மோசையும் கர்த்தர்ட்ட கேட்கல. கர்த்தர் வாலண்டரியா வராரு. கவனிங்க, வாலண்டரியா வந்து கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள். கவனி சுவாசியே, இது கூட சரீர மரணம் அல்ல. முதலாவது பெற்றோரை மதிக்காமல் இருப்பாய் என்றால் உன் ஆத்மா மரிக்கும், நீ அக்கினியில தள்ளப்படுவாய். இரண்டாவது, ஓய்வு நாளை மதியாதபடிக்கு, தேவனுடைய ஆலயத்தை மதியாதபடிக்கு, தேவனுடைய ஆராதனை மதியாதபடிக்கு, போன வாரம் சொன்ன நான் ஒரு புதன்கிழமை கூட்டம் இருக்கு, வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடந்தது, சனிக்கு உபவாசம் உண்டு, விசேஷ கூட்டம் உண்டு, ஞாயிறு ஆராதனை உண்டு. ஒருவேளை வர முடிஞ்சும் நீ வராமல் இருந்தால் கர்த்தர் ஒரு காலத்துல நான் வர முடியாம பண்ணிடுவார். உன்னைய மறந்துடாத. வர முடிந்தும் வராமல் இருப்பாய் என்றால் நீ வர முடியாது சொல்லி கர்த்தர் ஆசைப்பட முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீ வர முடிந்தும் வராமல் இருந்தால் நீ வர வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார். போனவர் கூட சொன்ன நான், மறந்துடாதீங்க. நீங்க கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். வர முடியுது, நீ சபைக்கு வர முடியும், சும்மா தூங்கிட்டு இருக்கிற. சபைக்கு வர முடியும், சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற. சபைக்கு வர முடியும், எங்கேயோ சுத்திட்டு 10 மணி ஆராதனையா 10:30 மணிக்கு வரியா, கர்த்தர் நிச்சயமா கேட்பார். ரேஷன் கடைக்கு போயிடுற, காலேஜுக்கு போயிடுற, யூடியூப்ல கேட்குற, எல்லாரும் லைவ்ல கேட்டுருக்கிறீங்க. தேவனுடைய ஆராதனை வேலையில எங்கேயும் சுத்திட்டு இருந்தா ஒன்னு சொல்றேன், தேவனை அவமரியாதைப்படுத்துகிறாய், தேவனை கேவலப்படுத்துகிறாய். நீ ஆபீஸை மதிக்கிற, அப்பா அம்மா மதிக்கிற, ரயில்வே 9 மணிக்கு அப்பா வராரு, 8:30 மணிக்கு போயிடுறல. நீ 9 மணிக்கு அப்பா அம்மா ட்ரெயினுக்கு போகணும், 7:30 போய் விட்டுறல அப்பா அம்மாவை. நீ தேவனை கேவலப்படுத்துகிறாய். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் பாவம், அது சாபம், அது அருவருப்பு. நீ தேவனை கேவலப்படுத்துகிறாய். ஏதோ ஒரு நாள் முடியலையா, விஷயம் வேற. பஸ் லேட் ஆயிடுச்சு, ஓகே, அதை பழக்கம் வைக்காதீங்க. நீங்க கர்த்தருடையது கர்த்தருக்கு, ராயனுடையது அண்ட் அதையும் விடல. கவனி, நீ சர்ச்சு மட்டும் கரெக்டாக வந்துரு, ஆஃபீஸ் லேட்டாக போ, கர்த்தர் சொல்லவில்லை. ஆஃபீஸ் நேரத்தில் ஆஃபீஸ் போ, சர்ச் நேரத்தில் சர்ச்சுக்கு போ. ஆஃபீஸ் செய்ய வேண்டியதில்ல ஆஃபீஸ் செய்யு, சபைக்கு செய்ய வேண்டியதை சபைக்கு செய். அதில் செய்ய வைப்பாரு. மறுபடியும் சொல்ற பாருங்க, நீ தேவனுடைய ஆராதனை அவமரியாதை செய்வாய் என்றால், நைப்பரை தெரியுங்க, நினைப்பு இருக்கு எனக்கு, நல்ல ஹெல்த்தாக தான் இருக்கேன், அடப்போ தூங்கலாம், தூங்கிடுற. ஒரு நாள் வரும், நீ ஆசைப்பட்டால் நைட் பண்ணி வர முடியாது. புறப்பட்டு ஒரு வரவில்லை, வண்டி அடிச்சு விழுந்துருவேன், தடிக்கி விழுந்துரும், பல்லு போயிடும். ரெண்டாவது, இன்னைக்கு வரல, வந்தே ஆகணும். என்ன வியாதி வந்துருச்சு, உடம்பு போற, என்ன பண்ணுவோம் நீ? யாரு காப்பாது? டாக்டர் சொல்லிட்டு அவ்வளோதான், முடியாது. யாரை தேடி வருவாய்? கர்த்தர் தேடி வந்தாவில் நிலைமையை கர்த்தர் உண்டாக்குவார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் விறகுதான் பொறுக்க போறான். அவன் மோசையும் மறந்துட்டான், அவனை காவல் வச்சுட்டாங்க. கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் மோசை கூப்பிட்டு சொல்றாரு, அவன் பாரு, ஓய்வு நாள் வரல, எனக்கு குடி நேரத்தை கொடுக்கல, அவன் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். மறுபடியும் சொல்றேன், தேவ சமூகம் வர வேண்டிய நேரம் இருந்தும், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்று உபவாசமோ, இரவு ஜெபமோ, விசேஷ கூட்டமோ வர முடிந்தும் நீ வராவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஆத்மா ஒரு நாள் சாகடிக்கப்படும், அல்லவென்றால் ஆக்கினை திருப்புள்ளாக மறந்து போய்விடாத விசுவாசியே. நிச்சயமாய், எப்படி நிச்சயமாய். ஒன்று, பெற்றோரை சபிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கொல்லப்படுவார்கள். இரண்டாவது, ஓய்வு நாளை அவமரியாதை பண்றவங்க, கர்த்தருடைய நேரத்தை அவமதிக்கிறவங்க ஆத்மா கொல்லப்படும். ஓகேயா? அடுத்தது நாம் நிச்சயமாய் செய்ய காரியம் சொல்லி முடிக்கிறேன் நான். உபாகமம் 23:21. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. கவனி, பொருத்தனை பண்ணாம இருப்பது நல்லது. பொருத்தனை பண்ணிய பிறகு எப்தா தன் ஒரே மகளாக இருந்த போதிலும் அவளை பலி செலுத்தினான். வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம பொருத்தனை செய்யாமல் இருப்பது நல்லது. பொருத்தனை செய்த பிறகு அதை இந்த பொருத்தனை நிறைவேற்று என்று சொல்லவில்லை. பொருத்தனையை துரிதமாய சீக்கிரமாயா பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் பண்ணாதே. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், அது தேவனாய் கர்த்தர்
அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். கையில கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவமாகும். ஒரு பொருத்தனை பண்ணிருங்க. முதல் ஒரே வார்த்தை சொல்லு. ஒரு பண விஷயம், கர்த்தருக்கு இது தரேன், சபைக்கு இது தரேன், கர்த்தர் தசமா கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன் என்று பொருத்தனை பண்ணியிருந்தால் அது செய்யாம விட்டினா உன் தேவனாய் கர்த்தர் மோசே கேட்க மாட்டான். கவனிங்க, மோசே கேட்க மாட்டான், ஆசாரி கேட்க மாட்டான். உன் தேவனாய் கர்த்தர் அதை கையில கேட்பாருன்னா அதை கையில கர்த்தர் புடுங்கிடுவாரு எதையாவது கொடுத்து. இந்த பணத்தை ரொம்ப பேச ரொம்ப இல்லை, மறந்துடாது. ஒரு பொருத்தனை பண்ணி கொடுக்கல, ஏதாவது செலவு பண்ணி கொண்டு பிடிக்கிடுவார். அந்த ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமாக பொருத்தனை. நைட் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ வேதம் வாசிப்பேன், இப்படி காரம் ஆவிக்குரிய காரம் செய்வேன், இத்தனை ஆத்மா ஆதாயப்பட்டு பொருத்தனை செய்திருவா என்றால் அதை தாமதிக்காமல் சீக்கிரமாக செய்ய என்ற கர்த்தர் அதுக்கு உனக்கு கணக்கு கேட்பாரு. இன்னைக்கு கர்த்தரோடு பேசுவார். எத்தனை பொருத்தனை பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ பொருத்தனை? சர்வசாதாரண பொருத்தனை பண்ண வேண்டியது. சபைக்கு அதை தரேன், இதை தரேன், ஆனால் இவ்வளோ காணிக்க தரேன், இவ்வளோ தசம் தரேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அப்புறம் இவ்வளோ ஆத்மா கொண்டு வர ஆண்டவரே. பொருத்தனை செய்தது நல்லது, பொருத்தனை செய்யாமல் இருக்கிற பொருத்தனை செய்வது நல்லது. செய்கிற காரியத்தை நீ துரிதமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் கத்தை அதை உன் கையில் என்ன கேட்பார்னு புடுங்கிடுவாரு. ஆமாம், நிச்சயமாய். எப்படி? நிச்சயமா. அடுத்தடுத்து வாசிங்க. நிச்சயமாய். ரோமர் 4 அதிகாரம் கடைசி வசனம் 21 வசனம் வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது, கவனிங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, நிச்சயமாய் அல்ல, முழு நிச்சயமாய். ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு. ஆபிரகாமோட மாம்சம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, பெண்களுடைய வழிபாடும் நின்று போய்விட்டது, குழந்தை பெற வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் கர்த்தரை நம்பினான். எப்படி நம்பினானமா? நிச்சயமாய் அல்ல, முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தம் அல்லேலூயா. உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் அது சாதாரணமாக இருக்கக்கூடாது, அது முழு நிச்சயமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய முழுமையாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ செய்தி கேட்டவங்க எதை வெளியே போனோம் முடிஞ்சதுங்க, அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரியா? யாரை கேட்குறாங்க, என்னங்க ஒரே உங்களுக்கு ஒடுக்கப்படுறீங்க, நீங்கள் ஒரே நாட்டப்படம் சுற்றிட்டே இருக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கை ஒன்றுமே நடக்கலைங்க, துக்கித்து போன பிறகு பதில் இல்லைங்க, உங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்காராங்க, உங்களுக்கு ஆண்டு கட்டுவாராங்க. நீ என்ன சொல்லணும்? ஆண்டு பேசியிருக்கிறாரு, முழு நிச்சயமாக நம்புகிறேன், ஏற்றவில்லை கர்த்தர் நிச்சயமாக செய்ய வல்லவர் என்று நீ அறிக்கையிடும் பொழுது அதை கேட்கிற ஆண்டவர் நிச்சயமாக விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நிச்சயமாக உனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். வாக்குத்தத்தம் என்ன? உன் நிச்சயமாய் விடுவிப்பேன். முதலாவதாக ஒடுக்கப்படும் பொழுது நீ முறையிட்டாய் அல்லவா, கர்த்தர் கேட்டிருக்கிறார், உன்னை விடுவிப்பார். நிச்சயமாக உன்னை நாட்டுவார். நிச்சயமாக பேண்ட் வாங்கியா, நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு. நிச்சயமாக நீ துக்கித்து புலம்புற காரியத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக தாவீது கருண நிச்சயமான கிருபையை கர்த்தர் தருவார். நிச்சயமாக கர்த்தர் உன்னை கட்டுவார். நிச்சயமாக எச்சரிப்பு பண்ண, உன் பெற்றோர் அவமதிக்காத, பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படிங்க, அப்படி இல்லை என்ற ஆத்மா நிச்சயமாக அழிய மறந்து போய்விடாது. ரெண்டா கர்த்தருடைய நேரத்தை நீ வேற எதுவும் கொடுப்ப என்றால் நீ கர்த்தர் தேடி வர வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார். அல்ல என்றால் நீ வர முடியாமல் போய்விடும். நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? செய்த பொருத்தனையை துரிதமாக நிறைவேற்றுங்கள். கடைசியாக நம்புங்கள், நிச்சயமாக நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையில் ஆமீன் சொல்லுவோம், ஆமீன் சொல்லுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்த நம்பிக்கை வீண் போகாது. அவரால் கூடாது
நடத்துவார். என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கண்களை மூடுவோம். அண்ணனோடு பேசியிருக்கிறார். நிச்சயமா என்னை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒடுக்கப்பட்ட முறையிடுதலை கத்த கேட்டிருக்கார். நிச்சயமாய் நாட்டுவார். நிச்சயமா என் நம்பிக்கை வீண் போகாத முடிவு உண்டு. நிச்சயமா துக்கித்து புலம்பு இருக்கிற கத்த கேட்டிருக்கிறார், விடுவிப்பார். தாவீது நிச்சயமான கிருபையை கத்த எனக்கு தருவார். நிச்சயமாய் என் குடும்பத்தை கட்டுவார், என் வீட்டை கட்டுவார். நான் செய்ய வேண்டிய காரியம், பெற்றோரை தாய் தமிழ் விரோதம் பேச மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். என் ஆத்மா கொல்லப்படக்கூடாது. கத்தருக்குள்ள நேரத்தை கொடுக்கணும். நான் வர வேண்டிய சூழ்நிலை அல்லது வர முடியாத சூழ்நிலை வரக்கூடாது. நிச்சயமாக நான் கத்தர் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அது மாற்ற செய்த பொருத்தனையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ஆண்டு நம்புவேன், முழு நிச்சயமாக நம்புவேன்னு சொல்லுகிறவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டு சமுத்திரேன். உட்கார்ந்த வண்ணமாகவே 2 கரங்களை உயர்த்தி பரலோக பிதாவே இயேசு நாமத்தாலே நிறைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தரோட ஆசீர்வதிப்பாக ஜெபிக்கிறப்பா. இந்த கேட்ட வசனப்படியே நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொன்னீர். நிச்சயமாக விடுவிப்பாக. என்னுடைய பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கே மாறுவதாக ஜெபிக்கிறேன். ஆனால் முழு நிச்சயமாக நம்புகிறோம், அப்படியே செய்வராக. இந்த லைவில் பார்க்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திற்காக, சகோதரர்களுக்காக, இந்த யூடியூப்ல பார்க்குற குடும்பத்தை ஜெபிக்கிறேன். நிச்சயமாக விடுவிப்பாக. நீ சொல்ற எல்லாவித வாக்குத்தத்தங்களும் அவருடைய வாழ்க்கை ஆம் என்றும் அவன் ஆம் என்றும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம். நல்ல கரந்தட்டுவோம், நல்ல கரந்தட்டு கத்திரமை முடித்துவோம். சாட்சி வாசி கேட்போம்.